அன்பானவர்களே, மேரியட் போலிவுட் பீப்புள்ஸ், சில்ட்ரன்ஸ், வீவர்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, தாத்தா வந்து எப்போ பார்த்தாலும் சாபம் விட்றேன் அப்படின்னு சொல்றீங்க. சாபம் நான் விடலாம். என் வயது அந்த மாதிரி. நான் சாபம் விட்டா கண்டிப்பாக வளர்ந்தவரிடம் சாபம் வாங்காதேன்னு சொல்லுவாங்க. எப்படி? வளர்ந்தவர்களிடம். சின்ன பசங்க சாபம்லாம் ஒரு மயிருக்கு பிடுங்காது. ஒரு கடவுள்கிட்ட நீ போகிற, தேங்காவை ஒடிக்கிற, ஊதுவத்தி ஒடிக்கிற, தேங்காயை அந்த சாமிக்கு அந்த உடைக்க சொன்னால் வழியில் போகிறவன் தலையில் போட்டு ஒடிக்கிற. நீ இப்படி பண்ணும்போது போய் பக்கத்து வீட்டுக்காரன் அழியணும். இப்போ ரோட்டில் நான் போகும்போது தாலியாவது அறுத்து அந்த தாலியை எடுத்துகிட்டு போய் என் பொண்டாட்டிக்கிட்ட குத்தாதான் ராத்திரியை வந்து அவள் பக்கத்தில் என்னை படுக்க விடுவான்ற அல்ப கேரக்டர் நீ. 2 கோடி பேரா 2 கோடி பேர் என்னமோ வாக்கு வங்கியாமல் இந்த திமுகவுக்கு. இந்த திமுக திருட்டு பசங்க. ஸோ இந்த திமுக திருட்டு பசங்களுக்காக நம்ம தலைவர் இந்த புஸ்தகத்தில் ஒரு விஷயம் இருக்குது. நம்ம தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் வந்து அந்த காலத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எம்ஜிஆர் எச்சரித்தது சரிதான் இங்கே இருக்குது. அது நான் பார்ப்போம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவி ராமநாதபுரத்தில் அப்புறம் பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண் ஒருவருக்கு நேர்ந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை, அப்புறம் சென்னை வில்லிவாக்கத்தில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல், அப்புறம் ஓசூரில் 80 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை என ஊடகங்களில் வரும் செய்திகள் கவலை அளிக்கின்றன என அங்கலாய்த்து உள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி. சரி, கூடவே பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள தற்காப்புக்காக ஸ்ப்ரே, எமர்ஜென்சி அலாரம் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஐடியா வேறு கொடுத்து உள்ளார். பழனிசாமியின் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா என்றால் நிச்சயம் ஆகாது. தனி மனிதன் என்றால் இந்த ஐடியா உபயோகம் ஆகும். கட்டாயமாக கூட்டமாக ஒருவரிடம் அப்போ வேலைக்காகுமா? ஏன்பா 2 கோடி பேராம்பா வந்தோன்ட்டு அந்த பிச்சைக்கார பசங்க எச்ச பசங்க 200 ஊப்பிங்க. அந்த கல்விங்களுக்கு ரூபா கொடுக்குறன்னு சொல்லிட்டு கல்விங்களை வேறு கூட்டு போய் நடு ரோட்டில் விட்டு போயிடுறான். அந்த கல்வியை எந்த கல்வி எதுக்கு கல்வி வந்தேன்னா ஏன் வந்தேன்னு தெரியல, எதுக்கு வந்தேன்னு தெரியலன்னு கருமம் பிடிச்ச கல்விங்க சாவர வயசில் இந்த கருமம் பிடிச்சவங்ககிட்ட 200 வாங்கி வரேன்னு சொல்லிட்டு ரோட்டில் சாவுது கருமம் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸு. சரி, கழகத்தினரின் குணமருந்து தான் 50 ஆண்டுகளுக்கு முன்னரே அதிமுக தொண்டர்களிடம் உங்களை பாதுகாத்து கொள்ள ஆளுக்கு ஒரு கத்தியை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் என ஆலோசனை கூறினார் எம்ஜிஆர். கத்தி செய்யும் காரியத்தை பெப்பர் ஸ்ப்ரே செய்து விடுமா? என்ன செய்யாது. சரி, அதிமுக தொண்டர்களுக்கு எம்ஜிஆர் கொடுத்த அறிவுரையை தற்போது வெளியிடங்களுக்கு செல்லும் பெண்கள் மட்டுமல்ல, வீட்டில் இருக்கும் பெண்களும் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு உள்ளது. ஓகேவா? 6/1/2025 தினமலர் நாளிதழில் இது உங்கள் இடம் என்ற பகுதியில் இது இந்த செய்தி வந்திருக்குது. நானும் அதே தான் சொல்லுவேன். கன்று வாங்கி வச்சுக்கோங்க. 50 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் கத்தி. இப்போ நார்த் இந்தியாவில் வீட்டுக்கு வீடு கன்று வச்சுன்னு இருக்கலாம். அமெரிக்காவில் கன்று வச்சுக்கிறது சட்டப்பூர்வம். ஆனால் அதை பேப்பர் வேணும் வச்சுக்கோ. இங்கே நீ இல்லைன்னா செத்து போயிடுவேன். இங்கே இல்லைன்னா செத்து போயிடுவேன் தங்கம். இங்கே பயங்கரமான சூழ்நிலை போயினுக்குது. ஏவா 2 கோடி பேராம்பா வாங்குவாங்க. 2 கோடி பேரா அவங்கள்ட்ட போய் கேட்குறான். வீடாக போய் திமுக இருக்கான்ல கட்சிக்காரன், மயிர்காரன், எச்சக்காரன் எல்லாம் திமுகவில் இருந்தால் இங்கே வந்தான். இப்போ இங்கேருந்து எங்கே போக போகிறான்னு அது இப்போ போக போதான் தெரியும். 2026 கிட்ட தானே இந்த புறம்போக்குங்க எச்சங்க காலங்காலமாக இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து அங்கே திருட்டு கமநாட்டிங்க இவனுங்களால் அந்த குழந்தைங்க, அவன் பெக்கிற குழந்தைங்களாம் நடு ரோட்டில் ஆக்சிடென்ட்லெஸ் ஆகுது. நடு ரோட்டில் ஆக்சிடென்ட்லெஸ் ஆகுதுப்பா. இந்த திருட்டு நாதாரிங்க பண்ணுற வேலையினால அப்பா அம்மா பண்ண பாவம் பிள்ளைகளை போய் சேரும். இந்த கர்மம் கூட அவங்களுக்கு தெரியாத. ஏனமோ 10 திருக்குறளை தெரிஞ்சு வச்சுக்கிறானுங்க. 10 மேரையிலேயே அந்த அந்த திருப்பி வாந்தி எடுத்தா என்ன ஆகும்? மேலே தானே குத்தும். இதே மாதிரி திருப்பி அந்த 10 திருக்குறளையே திருப்பி அசிங்கமாக இருக்குது. மும்மொழி. பாரதியார் கூட 6 மொழி பேசினாரியா? பாரதியாரில் 6 மொழி அவருக்கு பேச தெரியும். மொழி 100 மொழிகள் கற்றுக்கொள்ளுங்கள். மொழி வந்தால் இட்ஸ் அ பிளடி நாலேஜ். அவ்வளோதான். புரியுதா? சாரி, அது ஒரு வழிகாட்டி நாலேஜ் கிடையாது. சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். எந்த மொழியாக உனக்கு அறிவு? எந்த மொழியுமே அறியக்கூடாது. இன்னொன்று, சட்டத்தில் ஆமாம், முக்கியமாக 8வது வரைக்கும் தாய்மொழியில் படிக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்குது. எத்தனை பேர் அங்கே தாய்மொழியில் படிக்கிறான்? சட்டம் சொல்லுதியா 8வது வரை. ஆமாம், தாய்மொழியில் முதல் மொழி எதுவோ அதுதான் தாய்மொழியில் அவசியம் 8வது வரை படிக்க வேண்டும் இருக்குது. சொல்லு பார்க்கலாம். யாராச்சும் எங்கள் அப்பா பேசுவாரியா 12 பாஷை. எங்கள் அப்பா
12 பாஷை பேசுவார், எழுதுவார். அவர் இறந்து போயிட்டார், 94 இறந்து போயிட்டார். அவர் விட்டு என் அப்பா மாதிரிலாம் வர முடியுமா? இன்னும் அப்பான்னு கூப்பிடணுமா? ஏடா அறிவு இருக்காடே டேய். ஏடா ஈனப்பிரியிலே மானம் சூடு சொரண கிரணை எல்லாம் அந்து போன நாதாரி மக்களே, தமிழ்நாட்டு மக்களே, உங்களை தான்டா சொல்கிறேன். அப்பான்னு கூப்பிட சொல்கிறாரே. அப்போ உங்கள் அம்மா யாருடா? பெருமை அடையறாம சி. என் ஜென்மத்திலலாம் நான் எவனையும் அப்பான்லாம் சொல்ல மாட்டேன். கருமம் என்ன அசிங்கமான இனம் இது. புரியும் அப்படியே காலம் தோன்றதுக்கு முன்னாலேயே வந்தான். நான் கருமம் பிடிச்சவன், அழகு பிடிச்சவன். அந்த காலத்திலேயே இவ்வளோ கேவலமான ஒரு நாடா தமிழை. ஏன்னா கும்முடி பூடியை தாண்டின செருப்பாலே அடிச்சு கொள்ளுவானுங்க உன்னை. அமெரிக்கா மாதிரி நாட்டிலேயே தொட்டி விட்டுனுக்குறான் பார்த்தியா? ஏய் 100 மொழி கற்றுக்கோடா. பிழைக்கிறவன், நல்ல அறிவு உள்ளவன், நல்ல சிந்தனை உள்ளவன், தன் குடும்பம், தன் பொண்டாட்டி, தன் குழந்தைங்க நல்லா இருக்கணும். தான் குழந்தைங்க எந்த சூழ்நிலையிலையோ, வறுமையிலையோ, பசியிலையோ, பட்டினியிலையோ, ரோடுக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப தலைவனும் இன்னொருத்தரை போய் அப்பான்னு கூப்பிட மாட்டான். ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு அவன் பிள்ளைக்கு பேர் வைக்க மாட்டான். புறம்போக்கு நாய்கள் இல்லா வருதுடா. டே இயற்கை வருதுடா, இயற்கை வந்துக்கினே இருக்குதுடா. உங்களெல்லாம் கூறு போட்டு கொந்தகரி மாதிரி உங்களை வெட்டி வெட்டி தூரம் அதை தூக்கி போட்டுப்பா. இந்த 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே எலெக்ஷனும் நடக்காது, ஒரு மயிரும் நடக்காது. எல்லாம் துண்டை காணும், துணியை காணுன்னு பஞ்சமி நிலம், சென்னை பூரா இருக்கிற எல்லா பஞ்சமி நிலத்தையும் வந்து திருடி வச்சுன்னு இருக்குதுடா திமுக. எவனுக்கு தெரியும்? என்னடா படிச்சுடலாம் அவனுக்கு தெரியும். படிக்காத நாய் எச்ச புறம்போக்குங்க. இல்லை மும்மொழி அவங்க வாயில் கெட்ட வார்த்தை வருது எனக்கு. நான் கோவப்பட உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல நிலநடுக்கம் வரும், சுனாமி வரும், பேரிடர் வரும், காட்டுத்தீ ஏற்படும். என் கோபம் அது போன்றது. அறிவும் துணிவும் கடின உழைப்பும் இயற்கையையும் துணையாய் கொண்டு வாழ்பவன் ஜான் பாஸ்கோ. எச்ச பசங்க மாதிரி, பிச்சை பசங்க மாதிரி ஓசியில் ஒரு நாள் கூட என் வாழ்நாளில் ஒரு டீ கூட நான் என்கிட்ட வாங்கி குடிச்சது கிடையாது. 62 வயசு ஆச்சு. ஒரு டீ எவ்வளோ ஆகிடும்? இன்ன வரைக்கும் வாங்கி குடிக்கல. அதனால தான் அவ்வளோ திமிராக பேசுகிறான். என் திமிரில் நியாயம் இருக்கும், நீதி இருக்கும், நேர்மை இருக்கும், உண்மை இருக்கும். என் குழந்தைகள், சின்ன குழந்தைங்க பெற்று வயிற்றில் இருக்கும்போதே அதுக்கு திருட்டுத்தனத்தை சொல்லி கொடுக்குறீங்க. அசிங்கமாக இருக்குது. பார், ஒழுங்காக திருந்துடுங்க. இல்லை சத்தியமாக சொல்கிறேன், 100க்கு 100% எலெக்ஷன் எதுவுமே நடக்காது. 2026ன்றதே இல்லாமல் போயிடும். எல்லாமே சொல்கிறான் கடலில் போய்டும், கடலில் மூழ்கிடும், நெருப்பு அப்படியே கொட்டும், அப்படியே மேலே இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் அப்படியே எரிஞ்சு வந்து பூமியை எரிக்கும் என்று எல்லாம் சொல்வது உண்மைதான். அது நடக்கும், மெதுவாக நடக்கும். என்ன மாதிரி கோவக்காரங்க ஜாஸ்தியாக பேசிக்கினே இருக்கிறதுனால, ஆமாம் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நாளைக்கு இல்லை நைட்டே நடந்துடும். ஒழுங்கு மாதிரி அதே அந்த குழந்தைங்க பாவம் எந்த பாவமும் செய்யலை. நீங்கள் பண்ணுற பாவங்களால் ஒவ்வொரு குழந்தை வயிற்றில் சாவுது, ரோட்டில் சாவுது. என்னடா நீங்கள் டேய் சின்ன பிள்ளைங்களே, அறிவு இருக்காடா உங்களுக்கு? ஏன்டா அப்படி இருக்கிறீங்க? ஏடா டேய் மாடு, அந்த மாடை எதுவும் மயிறு கட்டு அப்புறம் எதாவது அசிங்கமாக வந்திருப்பது, அதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டிங்க, போராட்டம் பண்ணீங்க, கலாட்டா பண்ணீங்க, கலவரம் பண்ணீங்க. ஏன்டா இந்த மாதிரி அயோக்கிய பசங்களை நடமாட விட்டுன்னு இருக்கிறீங்க? திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் எந்த காலத்துலேயும் உங்களுக்கு நன்மை செய்யாதுடா. 2வது கட்சிக்காரன் அவன் ஒரு எச்சைக்காரன், பிச்சைக்காரனாக கூட இருந்துடலாம்டா. பிச்சைக்காரன் இருக்கான் பார்த்தியா ரோட்டில் பிஸ்தான், அவனாக கூட நீ வாழ்ந்து விடு. ஆனால் இந்த கட்சிக்காரனா அவன் ஒரு எச்சடா, அவன் ஒரு எச்ச. ஒத்துழையாமை, அவங்களுக்கு உதவாத, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத, அவன் கொடுக்குற 200 ரூபாய்க்கு கூட்டமாக போய் வெயிலில் கெடுவியெல்லாம் சாவுதுடா ரோடில். இதெல்லாம் பாவம்டா. இந்த பாவெல்லாம் இயற்கை நீடிக்க கூடாது. பார்த்துக்க, திமுக குடும்பத்தைச் சேர்ந்தவன் அத்தனை பேர் திருட்டு பையங்க என்பதனால் அந்த குடும்பம் குட்டிச்சவராக போயிடும். அந்த குடும்பம் நடுத்தெருவில் இல்லை, சுத்தமாக அப்படியே நட்சத்திரங்கள் எரிந்து கருகு அந்த குடும்பங்கள் மேலே விழுந்து அவங்க குழந்தை குட்டி கிட்டி வயிற்றில் இருக்கிற குழந்தை முதல் கொண்டு எல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போயிடும். ஒழுங்காக திருந்திடுங்க. இது அழிவின் அடையாளம். இது எண்ட் ஆஃப் லைஃப். உலகம் அழியிற காலகட்டத்தில் இருந்து இன்னும் நீ திருந்தலைன்னா அப்புறம் உன்னை எவனால திருத்தபடி எம்ஜி ராமச்சந்திரன் சொன்னது போல, பெண்களே கையில், அவர் 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கையில் கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் எம்ஜி ராமச்சந்திரன். நான் சொல்கிறேன், கத்தி வேலைக்காவது கன் வைத்துக் கொள்ளுங்கள். லீகலாக கிடைக்கும்.
அதுக்கு முறையானபடி போய் கீப்பர்ஸ்லாம் வாங்கணும், இவனுங்க தரமாட்டாங்க. நான் வேணா வந்து அவர் ஜான் இருக்கார் இல்லையா, யார், டொனால்டு ஜான் ட்ரம்பட்டு, எப்படி அமெரிக்காவில் இருக்கிற புல்லு பூண்டு கிண்டு எல்லாத்தையும் வேரோடாக எடுக்கிறார் இருப்பார். அந்த மாதிரி இங்கே யாராவது வேரோடு களை எடுத்து எல்லா திருட்டு பசங்களையும் சவுக்கட்டியில் அடித்து மூஞ்ச கிழிக்கிற மாதிரி ஒருவன் வருவான். அது இயேசுநாதரா, அந்தி கிறிஸ்துவா, இல்லை யார் எனக்கு தெரியாது, ஆனால் வருவான். அவன் வந்தானா உங்களை பின்னி பெடல் எடுத்துடுவான். பார்த்துங்க, ஒழுங்காக திருந்திடுங்க. ஆமாம், எம்ஜி ராமச்சந்திரன் என்று சொன்னது போல் ஸ்ப்ரே கத்தி வைக்க போடலான்னா அல்லது ஸ்ப்ரே இல்லை, பல்லு இருக்குது பாப்பா, உனக்கு பல்லு இருக்குது, நகம் இருக்குது, உயிர் போகிற வரைக்கும் கடிச்சு நாய் கொதிர்ற மாதிரி அவனை கொதற வேண்டும். நகத்தில் உடம்பு கிடம்பு கண்ணு கிண்ணு மூக்கு சொரிஞ்சு அவன் உயிர் போகிற வரையும் நீ அவனை கொலை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்யலைன்னா நீ மேட்ருக்கு நீ ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். நைஸாக அது சீனு போட்டு நீ நல்லா பண்ணு, நல்லா அப்படின்ற அளவுக்கு நல்லா பண்ணு. நான் அழுகிற மாதிரி நடிக்கிற மாதிரி நடிச்சின்னு இருந்துங்க பெண்களே, நீங்கள் அநியாயமாக சாவீர்கள். உன் குழந்தைங்க நடு ரோட்டில் இப்போ பிச்சை எடுக்குது, நாளைக்கு உன் பேர குழந்தைங்க, அதுக்கு அடுத்தது வம்சம் காலத்துக்கு பிச்சை தான் எடுக்கும், ரோட்டில் தான் நிற்கும். பார்த்துக்க. ஜான் பாஸ்கோ நான், புரியுதா? நான் யார் தெரியுமா? ஜான் பாஸ்கோ. காட் இட்? கேட்டா கேளு, கேட்காட்டா போ. அன்பானவர்களே, மை டியர் போர்ட் பீப்பிள்ஸ், வீவர்ஸ் சில்ட்ரன்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, தாத்தா வந்து இப்படி மூச்சு வாங்க கத்துறேன்னா ஏதோ தாத்தா மாதிரி சிலர் இருக்காங்க இன்னும். அதனால தான் இன்றைக்கும் வந்து இந்த உலகம் அழியாமல் இருக்குது, இயற்கை அழிக்காமல் இருக்குது. ஆமாம், இல்லை இயற்கை என்றைக்கும் இந்த உலகத்தை அழிச்சிருக்கோம், புரியுதா? போன டிசம்பர்லேயே அழிக்க வேண்டியது. எப்போ? இப்போ இது பிப்ரவரி தானே, 2 மாதத்துக்கு முன்னாலேயே டிசம்பர்லேயே வந்து அது ஒரு முடிச்சிடணும், இந்த உலகத்தை முடிச்சு விட்டுடணும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தது. ஏன்னான்னு தெரியல, கொஞ்சம் லேட் பண்ணுது, பட் முடிக்கிறதுக்கு முடியும். அதுக்கு முன்னால் இது பாருங்கள். ஆமாம், ஒரு பெண்ணின் உயிரை காத்த தமிழக முதல்வர் எம்ஜிஆர், அன்றைய பாருங்க எம்ஜி ராமச்சந்திரன் இயேசுநாதருக்கு ஒப்பானவர். நான் அப்படி தான் பேசுவேன். இங்கே இந்த சிறுபான்மையினர்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்த கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சிறுபான்மையினர் ஓட்டால் தான் திமுக ஜெயிக்குது. எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க, நானும் அப்படி தான் சொல்கிறேன், புரியுதுங்களா? மற்றபடி இந்த தமிழங்கிழமை அவனுமே வந்து திமுகவுக்கும் சரி அதிமுகவும் சரி ஓட்டு போட மாட்டான். அவனுக்கு 200 ரூபா வேணும், குடி வேணும், பிரியாணி வேணும், அவ்வளோதான். இந்த தமிழன்ப்பா, அதான் தமிழன், அவனுக்கு 200 ஆமாம், ஊப்பி 200 சருக்கு கொடுத்து ரோட்டில் கீழே குடிச்சிட்டு மல்லாந்துன்னு பத்துக்கு தமிழனுடைய ஒர்க் இவ்வளோ தான். வேறு அவன் தமிழன்கிட்ட பெரிய சாதனை இருந்தால் படிப்பு அறிவு அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் இருக்கானுங்க, அமெரிக்காவோட ஆள்சேர்வனா தமிழ்நாவை பெரிய கண்டுபிடிப்பு, அமெரிக்காவை இந்தியர்கள் வாழ வைக்கிறதா சொல்லுவான். இந்தியர்கள் தமிழன் கிடையாது. சரி, இங்கே பாரு, பெண்ணின் உயிரை காத்த தமிழக முதல்வர் எம்ஜிஆர். நான் சொன்னால இந்த புத்தகத்தில் தான் எடுத்து படிக்கிறேன், ரைட்டா? ஆமாம், ஆதாரங்கள்லாம் இருக்குது, புத்தகம் இருக்குது, அதை பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆதாரம்னு வரும்போது ஜான் பாஸ்கர் பண்ணுவான், புரியுதா? ஜான் பாஸ்கர் வந்து என்ன தெரியுமா, எப்போ படுத்த தெரியுமா, அறிவும் துணிவும் கடின உழைப்பும் இயற்கையும் துணையாய் கொண்டவன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ இந்த பெண்ணின் உயிரை காத்த தமிழக முதல்வர் எம்ஜிஆர், மறைந்த முன்னாள் அமைச்சர் இந்த காளிமுத்து இருக்கார் பாருங்க, அவர்கள் பயணியில் அதிமுக கூட்டத்தில் பேசியது. பயணியில் ஒரு அதிமுக கூட்டத்தில் அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? ஒரு முறை மதுரையில் நடக்கும் அரசு விழாவிற்கு தலைமை ஏற்க தமிழக முதல்வர் எம்ஜிஆர், அப்புறம் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களாகிய நாங்களும் திருப்பரங்குன்றம் தாண்டி காரில் செல்வையில் ஒரு குறுகலான தெருவை கடந்து சென்று கொண்டிருந்த போது முன்புறம் காரில் சென்று கொண்டு இருந்த தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அந்த தெரு முன்பு காரை நிறுத்த சொல்லிவிட்டு தப அந்த தெருவுக்குள் ஓடினார். முதல்வர் உள்ளே ஓடுவதை பார்த்த காவலர்களும் அப்புறம் அமைச்சர்கள் ஆகிய நாங்களும் அவர் பின்னே ஓட அந்த இடமே பரபரப்பு ஆகியது. சரியா? அப்போது அந்த தெருவுக்குள் நுழைந்த பிறகுதான் எங்களுக்கு எம்ஜிஆர் ஓடியதன் காரணம் புரிந்தது. அந்த தெருவின் மத்தியில் ஒரு பெண் கீழே விழுந்து கிடக்கும் நிலையில் அந்த பெண்ணை வெட்டுவதற்கு அறிவாளுடன் அவள் கணவர் கையை ஓங்கி கொண்டிருந்த போது எங்களுக்கு முன் ஓடிய எம்ஜிஆர் அறிவாளுடன் இருந்த அவன் கையை பிடித்தது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும்.
அடுத்து எம்ஜிஆர் என்ன செய்தார் என்று யாருக்கும் தெரியாது. அறிவாள் வந்து அந்த கத்தி அறிவாள் வந்து வலதுபுறம் விழ அவன் தடுமாறி இடதுபுறம் விழுந்தான். அவனுக்கு புத்திமதி கூறி எச்சரித்த எம்ஜிஆர் தினமும் அவனை கண்காணிக்கும்படி அப்பகுதி காவலர்களுக்கு உத்தரவு இட்டுவிட்டு மீண்டும் எங்களுடன் பயணத்தை தொடர்ந்தார். அவர் நினைத்து இருந்தால் காவலர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்து இருக்கலாம். ஆனால் சிறு தாமதம் ஆனாலும் அப்பெண் உயிருக்கு ஆபத்து என்று எம்ஜிஆர் தானே களம் இறங்கியது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது அன்றைய நீதி. இன்றோ எஸ் உலகநாதன் பயணி ஒருத்தவர் இந்த செய்தியை வந்து அங்கே பதிவேற்றிருக்கிறார். எஸ் உலகநாதன் பயணி. ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்க வேண்டியது என்றால், இன்றைய காலத்தில் எவ்வளோ முதல்வர்கள் வந்தாங்க போனாங்க. அந்த ஜெயலலிதா கூட ஊரில் இருக்கிற சொத்தெல்லாம் ஆட்டை போட்டுச்சு. இன்றைக்கி அது சொத்தே இல்லாமல் செத்து போச்சு. அதை விட்டுரு. எனக்கு அந்த அம்மாவை பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப பிடிக்கும் ஜெயலலிதாவை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அரசியல் ஜெயலலிதாவாக அல்ல, நடிகை ஜெயலலிதாவாக. அவ்வளோ ஒரு அழகு. அப்பா அந்த நீரும் நெருப்பில் ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவோம். ஐயோப்பா உடம்பு பியூட்டிஃபுல் டான்ஸ், நீரும் நெருப்பும். அப்புறம் இன்னொரு இந்த ஒளி விளக்கில் ஒரு டான்ஸ் ஒன்று, ஒரு செம்ம டான்ஸ். அப்பா செம்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ஜெயலலிதாவுடைய ரசிகன். ஆனால் பட் அது பண்ண அயோக்கியத்தனங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒத்து போக மாட்டேன். அது இப்படியே தான் போகுது. நான் இப்போ இந்த சரி செய்திக்கு வருவோம். ஸோ எந்த முதல்வராவது ஆட்சியில் இருக்கும் பட்சத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு புருஷங்காரன் அருவாளா எடுத்துன்னு ஓடுறான், வெட்ட போகிறான், போய் பப்ளிக்காக கத்தி கித்தி அதில் நீ போய் பெஞ்சு அந்த இடத்துல அந்த பெண்ணை காப்பாற்றுக்கிற எந்த முதல்வராவது செய்வானா? எந்த பப்ளிக் பிளேஸில் இறங்கி அவனால் போக முடியுமா? வெட்டுருவானுங்க. எந்த முதல்வரையாவது, எந்த இருக்கிற முதல்வர் வாழாச்சு ஒரு அல்லக்கை இருப்பானே அவன் யார் கவுன்சிலர், அவன் தனியாக போக சொல்லிட்டா பார்க்கலாம். தனியாக. ஆமாம், ஒரே ஒரு மணி நேரம் அவன் வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தனியாக எவன் துணையும் இல்லாமல் போக சொல்லி பார்க்கலாம். பணமாகிடுவான், வெட்டி போட்டுருவானுங்க. அதுதான் இன்றைய நிலை. ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? சம்மா ஆனால் ஊனா எவனும் தலைவன் எவனையுமே தேர்ந்தெடுக்காத தலைவன் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை, உருவாகிறான். தனக்குள் உருவாகும். தலைவன் என்பவன் மற்றவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவன் அல்ல. தலைவன் அவனுக்குள் உருவாகுவான். தலைவன் எப்படி உருவாகுவான்? அவனுக்குள்ளே உருவாகுவான். அவன்தான் தலைவன். எல்லாரும் தலைவன் இல்லை, எல்லாம் அப்பன் இல்லை, எல்லாம் சுப்பன் இல்லை. அதனால் தயவு செஞ்சு இளைஞர்களே, வாலிப பெண்களே, தயவு செஞ்சு சொல்கிறேன், உலகம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது நீங்கள் பண்ண பாவங்களுக்காக. 52 கோடியா இன்றைக்கி 55 கோடி பேர் போய் அந்த புனித நீராட்டல்னு சொல்லிட்டு திருவேணி சங்கமத்தில் போய் குளிச்சு நிற்கிறான். 52 கோடி பாவிகள். பாவம் கழுவணுமா, பாவம் வந்து கழுவப்படணுமா, அதுக்காக போய் குளிக்க போயிருக்கான். இன்னும் மீதி பேர் 140 கோடி பேர் என்னமோ இருக்கிறான். மீதி பேர் என்னைக்கு போய் குளிக்க போகிறான்னா, இல்லைன்னா சுனாமி வந்து இல்லை நிலநடுக்கம் வந்து அந்த திருவேணி சங்கமத்திலே சங்கமாக ஆக போகிறான்னா எவனுக்கும் தெரியாது. நடந்தாலும் நடுக்கும். 26ஆம் தேதி தானே லாஸ்ட் டேட்டு. இந்த செகண்டில் கூட என்ன வேணால் நடுக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, புனிதம் என்பது இங்கே இருக்குது. கடல் மாதா அற்புதமானவள். கோடானு கோடி பல்லுயிர்களை காப்பாற்றுகிறது கடல். இந்த நதி பணத்தை தான் ஈத்துன்னு போகுது. திட்டு பசங்க ராத்திரியை அவனையாவது கொண்டுட்டு எவளையாவது கற்பழிச்சிட்டு ஈர்த்துட்டு போய் கங்கையில் விட்டுட்டு அது புனிதம் அடையாது. கங்கை புனிதம் அல்ல, அது ஒரு சாக்கடை. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ மை டியர் போர்ட் பேப்பர்ஸ், நார்த் இந்தியாவை விட்டுரு. நார்த் இந்தியாவில் அவனுக்கு படிக்க தெரியாதவனுங்க. ஏதோ படிச்சிருந்தா, நான் அறிவாக இருந்தால் அவன் வந்து திட்டுத்தனமாக அப்படி மெக்சிகோ வழியாக போய் அந்த கஞ்சா கடத்துருவான். திட்டு பசங்க கீதா கூட சேர்ந்து இந்த துபாய்னு சொல்லி எவ்வளோ பெரிய ஆமாம் திட்டு பசங்க இயற்கைத்தனம் பண்ணுறவங்க எல்லாம் காசெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு பேங்க் வச்சுன்னு இருப்பான். துபாயில் இருக்குது, லண்டனில் இருக்குது, பனாமாவில் இருக்குது. பனாமா பேப்பர்ஸ் ஒன்று இருக்குது. அயோக்கிய பசங்க சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு சொல்லிட்டு வங்கிகள், இப்படிப்பட்ட வங்கிகள் மொத்தம் வந்து இயற்கையை அடிச்சு நொறுக்கிட்டு போகுது. அது வேறு ஃப்ரான்சிஸ் வேறு பாவம் உடம்பு நல்லாயிட்டாரா என்னன்னு தெரில. வேட்டிகனில் சொல்கிறேன், ஃப்ரான்சிஸ் போப்பாண்டவர் நல்லா இருக்காரா, தெரியிட்டாரா தெரில, பரவாயில்ல எப்படியோ போட்டோம். பட் பாவங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் உன் பிள்ளைகளை நீ கவனிக்கவில்லை என்றால், ஆமாம் இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார், நீங்கள்லாம் அப்படியே இருங்க, நல்லவர்களை நான் அப்படியே எடுத்துன்னு போயிடுவேன்.
எப்படி நல்லவர்களை நான் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன், கெட்டவர்களை அப்படியே இந்த நரகத்திலே விட்டுருவேன் அப்படின்றது தான் பைபிளுடைய வாசகம். ஸோ இப்போ ஒரு பர்ஸ் இருக்குது, இப்போ எப்படி நல்லவர்களை எப்படி எடுத்துக்கொள்வாங்க? ஆமாம், இப்போ பர்ஸ் இருக்குது உன் ஜோபியில், திடீர்னு உன் ஜோபி காண்ட, ஐயோயோ என் பர்ஸு காணலையே, என் பர்ஸு காணலையேன்ற அப்படி தான் பர்ஸு மாதிரி காணாமல் போயிடுவேன். எப்படி ஏன் உங்ககிட்ட தான் இருக்குது பர்ஸு, எப்படியா காணாமல் போயிடுச்சு? அப்படி நல்லவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், கெட்டவர்கள் இந்த நரகத்திலேயே சாவார்கள். சாவ போகிற அதனால் ஒரு முதலமைச்சர் ஒரு ஒரு பெண்மணிக்காக தரையில் இறங்கி போய் கத்தியை பிடுங்கி விட்டு அந்த அந்த பெண்ணை காப்பாற்றி போலீஸாரிடம் வந்து சொல்கிறாங்க, இவனை கண்காணி என்று சொல்லிவிட்டு போகிறார். இங்கே யார் செய்வாங்க? எந்த தலைவர் செய்வார்? இந்த தலைவர் செய்வாரா? இந்த தலைவர் செய்வாரா? சொல்லுப்பா. இறங்கி போய் ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும்ப்பா, களம் இறங்க வேண்டும். மனிதனாக பிறந்தவன் எந்த ஒரு ஏழையும் தன் கண் முன்னால் பாதிக்கப்படுகிறான், தாக்கப்படுகிறான், அவன் சிதைக்கப்படுகிறான் என்றால் தன் உயிர் போனாலும் போய் அவன் மூஞ்சி கீஞ்சலாம் அச்சு கீச்சி அவன் கையை காலை ஒச்சி அவனை கடித்து துண்ணுட்டு பிரகலாதாவோ ஏதோ ஒரு சாமி பண்ணான். அது அப்படி தான் நரசிம்மாவா எனக்கு கருமமாய் அளவு போங்க. அவன் நேரம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, புத்தர் சொல்கிறாரு, இயேசு சொல்கிறாரு, யாரோ எல்லாருமே சொல்கிறாங்க, பாரதி சொல்கிறான், திருவள்ளுவர் சொல்கிறாரு, எல்லாருமே என்ன சொல்கிறாங்க? ஒரே விஷயத்தை தான் கொஞ்சம் ஸ்டைல் மாற்றி சொல்லுவாங்க. ஆமாம், உன் கண் எதிர்க்க ஏதாவது ஒரு அக்கிரமம் நடக்கிறது என்றால் அதை நீ தட்டி கேட்கல, தடுக்கலைன்னா நீ அற்பன், மனிதன் அல்ல, மிருகம். நீ மனிதனா மிருகமா? உன் குழந்தைங்க நீ செய்கிற பாவத்தால் தினம் செத்துன்னு இருக்குது, வயிற்றுலேயே சாவுத. ஏண்டா சாவுது? நீ செஞ்ச பாவம், உன் பொண்டாட்டி செஞ்ச பாவம். ஆமாம், புள்ளதாட்சியாக இருக்கும்போதே நல்லா முட்டை குடிக்குது, வயிற்றில் இருக்கிற அந்த பாப்பாவுக்கு அது வலிக்காத? ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும் பொழுது அந்த பெண் எப்படி தன்னுடைய பாப்பா வளர வேண்டும் நினைக்கிறாளோ அது அப்படி தான் வளருமா. அவள் நினைப்பாலாம், ஆமாம் ஐயோ என் பிள்ளை இது பிறந்து இந்த நாட்டை ஆளணும்னு. அதே மாதிரி அது பிறந்து நாட்டை ஆளுமா. எத்தனை பேர் இப்போ நாட்டை ஆண்டுன்னு இருக்கிறான்? குடிக்கும்போது ஆமாம், நாட்டை ஆள வேண்டும் என்று நினைத்திருந்தால் பரவாயில்ல, ஒரு வேளை அதே மாதிரி அது பிறந்து நாட்டை ஆண்டு இருக்கும். அது நல்லா வயிற்றில் அது இருக்கும்போதே இவன் கூட படுக்கலாமா, அவங்க கூட படுக்கலாமா, அவன் ஆட்டை போடலாமா, இவனை அடித்து மூஞ்சை கிழிக்கலாமா, இவனை போய் அங்கே போய் பக்கத்து வீட்டில் திருட்டு வர சொல்லலாமா, நினச்சி 9 மாதம் அப்படியே இருந்திருக்கேன். அது பிறக்கும்போதே செயின் இருக்கிறதா பிறகுது, அது பிறக்கும்போதே தாலியாக இருக்கிறதா பொறுக்குது, அது பிறக்கும்போதே குடிக்கிறதுக்கு அம்மா இன்னம்மா நீ குடிச்சின்னு இருக்கிற அம்மா வயிறு எரியுதும்மா. அந்த குழந்தை உள்ள கத்துது, 3 மாதம் குழந்தை பேசுமாம்மா, கையெல்லாம் ஆடுமா, காலெல்லாம் ஆடுமா, டான்ஸ் எல்லாம் போடுமா. வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை கர்ப்பவதி, கர்ப்பப்பையில் இருக்கிற குழந்தை. அப்போ இது நல்லா நட்டுது, ஒரு ஃபுல் பாட்டில் அப்படி ராவாக டாஸ்மாகில் வாங்கி குடிக்குது. அது அங்கே தான் போய் விழும், கர்ப்பப்பையில் தொப்புள் கொடி மூலியமாக உள்ளே போவாதா. அப்போ குடி, அம்மா எரியுதுமா, அம்மா எரியுதுமா, தொண்டை எரியுதுமா, கொஞ்சம் ஊறுகாய் எடுத்துடுமா, கொஞ்சம் ஊறுகாய் சொன்னா இங்கே எனக்கும் அப்படியே சவையாக இருக்க மூஞ்சி மகரையும் சனியனுங்க தருதுருங்க. நீ செய்கிற பாவங்கள் உன்னை சும்மா விடாது. உப்பு தினவன் தண்ணி குடிச்சே ஆகணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நீ அவனும் பார்க்கலன்னு நினச்சிக்கிட்டு நீ தப்பு செஞ்சுன்னு இருக்கலாம், ஆனால் இயற்கை பார்த்து கொண்டு இருக்கிறது உன்னை கண்டிப்பாக அழிக்கும். ஒரு தலைவனாக இருந்தால் மக்களுக்கு சேவை செய், இல்லையா துண்டை காணும் துணியை காணும் நாட்டை விட்டே ஓடிடு. இல்லாட்டின்னா யார் அவர் பேர், அது டொனால்டு ஜான் ட்ரம்ப் மாதிரி மிக அற்புதமான சக்திகள் இப்பொழுது பிறந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அடித்து நொறுக்கி காலை கையெல்லாம் ஓடிச்சு, கையில் சங்கிலியை போட்டு துரத்தி விட்ருவாங்க, நாட்டை விட்டே நாடு கடத்தப்படுவீர்கள். மைண்ட் இட். அன்பானவர்களே, மேடியர் போர்ட்புல் பீப்பிள்ஸ், வீவர்ஸ், சில்ட்ரன்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, தயவு செஞ்சு ஒரு 1967 இருந்து இந்த தமிழ் சமுதாயம் மகா மோசமான ஒரு நரகமாக மாறி போய் இருக்குது. அதுக்கு முன்னாலே அப்படி தான் இருந்தது, பட் இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இதில் இருந்து நீ
தப்பித்து கொள்ள வேண்டாம்ப்பா, நீ செத்துப்போ, நீ தான் அயோக்கிய பயலாச்சே, பாவம் மேலே பாவம் பண்ணி பண்ணி உன் பிள்ளைங்கள ரோட்டில் விட்டுட்டா அது சாவுது, அந்த தண்டனையே உனக்கு போதாதா? இதுக்கு மேலே இதை விடவா உனக்கு பெரிய தண்டனை வேணும்? இருந்தாலும் இருந்தாலும் கொஞ்சம் தயவு செஞ்சுப்பா எம்ஜிஆர் படங்களை பாருங்கப்பா, கொஞ்சமாவது ஒரு அளவுக்கு கொஞ்சம் அடையா இப்படி ஒரு மனிதனா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு சிந்திக்க தோணும். தயவு செஞ்சு வாலிப பெண்களை இளைஞர்கள் கொஞ்சம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி தேடுங்கள், படியுங்கள். நிறைய புஸ்தகங்கள் இருக்குது, எங்கிட்ட இருக்குது, நான் வச்சுன்னுக்கிறேன், அவ்வளோ புஸ்தகங்கள் வச்சுருக்கிறேன், கேளுங்க, நான் கூட தரேன். அவரை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அவரை போன்ற ஒரு மனிதன் இனி பிறக்க முடியாது. இயேசுநாதரை விட சிறப்பு அவர். இயேசுநாதர் ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னால், இந்த ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு, 50 வருடங்களுக்கு முன்பு நம் கண் எதிரே இருந்த ஒரு கடவுள். ஆமாம், நான் என் அப்பா அம்மாவுக்கு அப்புறமா என் அப்பா அம்மா தான் எனக்கு ஃபஸ்ட்டு. சரி, அதை விட்டுரு. இங்கே பாரு, அதே புஸ்தகம் தான், அந்த இதயக்கனி என்கின்ற ஒரு புஸ்தகத்தில் தான். மற்றும் ஒருவர் யார், ஆமாம் சொல்கிறாரு, அவர் யாருன்றத இந்த இது முடிவில் நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். எம்ஜிஆரின் பஞ்ச் வாசனங்கள். இன்றைக்கி எவ்வளோ பேர் சினிமாவில் பஞ்சு வாசனம் பேசலாம், எவ்வளோ பேர் சினிமாவில் பஞ்சு வாசனம் பேசுகிறான். ஏன் அவன் கண்ணா முன்னா ஆளாளுக்கு பேசுகிறாயா, ஐயா என்ன பேசுகிறாயா கருமம், ஒரு மயிரும் புரிய மாட்டேங்குதியா, எல்லாரும் பேசுகிறான், அவுத்து விட்ட நாய் மாதிரி. ஆமாம் ஆமாம். Who let the dogs out? Who let the dogs out? எல்லாம் நாய் மாதிரி கற்றுனுக்குறாயா. Who let the dogs out? எவன்டா இந்த நாய்களை அவுத்து விட்ட நாய். சரி, எம்ஜிஆரின் பஞ்ச் வசனங்கள். ஓகேவா? ஒன்று அப்படி ஒரு 4-5 விஷயம் இருக்குது, கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். ஆமாம். ஒன்று, நாடோடி மன்னன் படத்தில் வீராங்கன் மன்னனாகும் சூழ்நிலையில் அதிகாரம் தன் கைக்கு வந்ததாக வேண்டும் என்று மந்திரிகளிடம் அவர் கூறுவது. ஆமாம், யார் இவர் புரட்சிக்காரர். வீராங்கன் என்பவர் யார்? நாடோடி மன்னனில் அவர் ஒரு புரட்சிக்காரர். மார்த்தாண்டன் என்பவர் தான் மன்னன். அந்த இடத்துல இவர் இருப்பார். அப்புறம் அந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்க. இப்போது நாடோடி மன்னன் படத்தில் வீராங்கன் மன்னனாகும் சூழ்நிலையில், மன்னனாகக்கூடிய அந்த சூழ்நிலை, அதாவது ஒரு புரட்சிக்காரன் மன்னனாக மாறும் பொழுது, அப்போது அந்த சூழ்நிலையில் அதிகாரம் தன் கைக்கு வந்தாக வேண்டும் என்று மந்திரிகளிடம் அவர் கூறுவது. அப்போது அதிகாரம் என் கைக்கு வரணும் அப்படி சொல்லிட்டு அவர் கூறும் பொழுது, அங்கே பாருங்கள், நான் சாதாரண குடியில் பிறந்தவன். எப்படி? நான் சாதாரண குடியில் பிறந்தவன், களமில்லாத மாடு, விட முடியாத கலப்பை, அதிகாரம் இல்லாத பதவி, இவைகளை நாங்கள் விரும்புவதே இல்லை. அமைச்சரே, நீங்கள் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கிறவர்கள், நான் மக்களோடு இருந்து மாளிகையை கவனிக்கிறவன். பெரிய இடத்தில் உள்ளே புகுந்தால் என் உலகம் மாறி இருக்கிறதே தவிர உள்ளம் மாறவில்லை என்பார். பெரிய இடத்துல மாளிகையில் உள்ளே வந்ததுனால என்ன நடந்திருக்கிறது? பெரிய இடத்தில் உள்ளே புகுந்தால் என் உலகம் மாறி இருக்கிறதே தவிர, மாறி இருக்குது உலகம், மாளிகை வாய் பா 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 மாறி இருக்கிறது, ஆனால் உள்ளம் மாறவில்லை. உள்ளம் அப்படியே தான் இருக்குது. அந்த ஏழை உள்ளம், அந்த சேவை செய்யக்கூடிய உள்ளம், அந்த எளியோர்களின் உள்ளம், அந்த எளிமையான உள்ளம். சரியா என்பார். அத்துடன் பாத்திரம் நிறைய பாலை, பாத்திரம் நிறைய பாலை கண்டு பருகிய உங்களுக்கு சாக்கடையின் நடுவே வாழும் மக்களின் நிலை புரியாது. நல்லா கிண்ணமாக வாலியாக பாலை பார்த்து கண்டு குடிச்சு அப்படி சும்மா ஜாலியாக இருந்த உங்களுக்கு என்னது, பாத்திரம் நிறைய பாலை கண்டு பருகிய உங்களுக்கு சாக்கடையின் நடுவே வாழும் மக்கள் நிலை புரியாது. இப்பேற்பட்ட ஒரு உள்ளம், மக்கள் மத்தியில் வாழக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் என்றால் அது ஆச்சரியம் இல்லை. ஆமாம், உனக்கு எப்படி மக்கள் மத்தியில் வாழக்கூடிய
அந்த கஷ்டம் உனக்கு ஒயின் ஷாப்பில் கூட்டு போய் அந்த தமிழ்நாட்டு முதலமைச்சரை ஒரு 10 நாளைக்கு பிடிச்சி கொண்டுட்டு போய் அந்த டாஸ்மாக்லேயே அங்கே விட்டுடுங்கப்பா, அவர் சேரு கீறு எதுவுமே கொடுக்காதீங்க. அந்த கீழே கிடக்கிற கிளாஸு, அந்த அந்த ஊர்க்கா துண்டு, அப்புறம் எவனோ குடிச்சிட்டு ரவுண்டு தண்ணி வச்சுட்டு போயிருப்பான் பாரு, இதையெல்லாம் பார்க்கட்டும். பார்த்து 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 10 நாள் அங்கே இருந்தாருன்னா மொத்தமாக திருந்திடுவார். ஆமாம், ஐயோயோ நம்ம மிகப்பெரிய பாவியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது அப்போ தான் அவருக்கு புரியும். சரியா? ஆமாம், 2000 ஆடைகளில் எதை அணிவது என்று புரியாது திண்டாடும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆடை இருந்தால் மானத்தை மறைக்கலாமே என்று ஏங்கும் ஏழைகளை பற்றி எப்படி அறிந்து கொள்வீர்கள்? 2000 3000 5000 ட்ரெஸ்ஸு வச்சுக்கின்னு இருக்கிற உங்களுக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் இருந்தால் போதுமே, மானத்தை காப்பாற்றி கொள்ளலாமே. அப்போது அவன் மானத்தை காப்பாற்றி கொள்ளலாமேன்னு சொல்லி கொண்டு ஏங்கி கொண்டிருக்கிற, அழுது கொண்டிருக்கிற, வாடி கொண்டிருக்கிற, அப்படியே வதங்கி போய் கிடக்கிற ஏழை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த ஜெயலலிதா வச்சிருந்து தான் எவ்வளோ செருப்பு அந்த படித்தேன் நான், ஏதோ ஒரு பத்திரிக்கை ஜெயலலிதா, எனக்கு அதை பிடிக்கவே பிடிக்காது. எவ்வளோ 3500 4000 செப்பல் தான். ஐயோ, கடைசியில் காலையில் அந்த வேட்டி எடுத்துகிட்டு போட்டானுங்க. காலையில் சாகும்போது காலு கூட இல்லையா? அப்போது நம்ம ஏழைகளை பற்றி எப்படி அறிந்து கொள்ள முடியும் சொல்லு? அப்போது அந்த மாதிரி அப்படியே போயிட்டு இருக்குது. இதுக்கு இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது, படிக்கிறேன் முடியும் என்று மன்னர் மார்த்தாண்டனிடம் பேசுவார். மன்னன் மார்த்தாண்டனர் காலி, அவர் தான் மன்னன், அந்த இடத்துக்கு தான் இவர் போவார். அப்போ அவர் பேசுகிறாரு. அப்புறம் மற்றொரு இக்கட்டான காட்சியில் மன்னன், ஆமாம், மன்னன் அதாவது எம்ஜிஆர், மன்னன் எம்ஜிஆர் இருக்கா இல்லையா, மார்த்தாண்டன் மனைவியான எம்என் ராஜத்திடம் யார் என்பதை இப்படி கூறுவார். அப்போது ஒரு ஏன்னா அது எம்என் ராஜன் தான் வந்து அவர் மார்த்தாண்டனுடைய மனைவி, மன்னருடைய மனைவி. ஆனால் தெரியாது இவர் யார், நம்ம வீராங்கனை பற்றி தெரியாது. மன்னன் நினச்சிட்டே இருக்கும், புருஷன் தான் அப்படின்னு தான் நினச்சின்னு இருக்கும். அப்போ வந்து ஒரு சூழ்நிலையில் அவர் நெருங்காமல் தள்ளி போயிருக்கிற சூழ்நிலையில் ஐயோ இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது, நம்ம உண்மையை சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு அப்போது யார்கிட்ட மனைவியான எம்என் ராஜத்திடம் தான் யார் என்பதை இப்படி கூறுவார். தன்னுடைய உண்மையான நிலையை அவர் வந்து கூறுவார். அப்போ எப்படி சொல்கிறார் பாருங்கள். அரண்மனை அதிகாரம், ஆள், அம்பு, சேனை, இதுதான் நீ காணும் உலகம். புரியுதா? யார்? எம்என் ராஜன் பார்க்கின்ற உலகம் அரண்மனை, ஆள், சேவை, சேனை, இப்படி அரண்மனை, அதிகாரம், ஆள், அம்பு, சேனை, இதுதான் நீ காணும் உலகம். இன்னொரு உலகம் உண்டு, இன்னொரு உலகம் இருக்குது. அது என்ன தெரியுமா? இன்னொரு உலகம் உண்டு, அதை நீ காணாதது, நான் கண்டது. அந்த உலகத்தை நீ பார்க்கல, ஆனால் நான் கண்டது, நான் பார்த்த உலகம், அந்த உலகம். கேள் அப்படி சொல்கிறாரு. கேள் சகோதரி, கேள் சகோதரி. ஆமாம், காடு சுற்றுவார்கள். என்னது? காடு சுற்றுவார்கள், கலப்பை பிடிப்பார்கள், உழுவார்கள், விதைப்பார்கள், அறுப்பார்கள், உண்ண மட்டும் உணவு இல்லாமல் தவிப்பார்கள். ரத்தம் வருதியா? ரத்தம் வருதியா எனக்கு இந்த வயசில் இதை படிக்கும்பொழுது? பார் என்ன எப்பேற்பட்ட வசனங்களை, எப்பேற்பட்ட பஞ்ச் எழுதுறான். இன்னைக்கு மயிரை எழுதுறான், சினிமாக்காரர் திருட்டு ராஸ்கல்ஸ், அவனுங்க சாபடிச்சு சொத்து சினிமாவே இருக்க போகிறது இல்லை. பாரு, ஒன்று கொஞ்ச நேரத்தில் சினிமாவே இருக்க எல்லாம் அழிஞ்சிடும், டோட்டலாக அழிஞ்சிடும். பாருங்க அவர் என்ன சொல்கிறாரு? சகோதரி அப்படி சொல்கிறார், நம்ம சகோதரி, காடு சுற்றுவார்கள், கலப்பை பிடிப்பார்கள், உழுவார்கள், விதைப்பார்கள், அறுப்பார்கள், உண்ண மட்டும் உணவு இல்லாமல் தவிப்பார்கள். சே, அந்த மாபெரும் கூட்டத்திலே நானும் ஒருவன், அந்த மாபெரும் கூட்டத்திலே நானும் ஒருவன். ஆம், நான் புரட்சி கூட்டத்தை சேர்ந்தவன். ஆம், நான் புரட்சி கூட்டத்தை சேர்ந்தவன். புரட்சி என்பதும் பயந்து விடாதே சகோதரி, புரட்சி என்னோட பயந்துடாத. இது ஆளை தீர்க்கும் ஆயுத புரட்சி அல்ல. இது ஆளை தீர்க்கிற ஆயுத, கத்தி வச்சு, கன்று வச்சு, ஈட்டியை வச்சு குத்தி உயிரை எடுக்கிற புரட்சி அல்ல. அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதில் எங்களுக்கு நம்பிக்கை அந்த மாதிரி குத்தி கித்தி ஆட்சி, தலையை துண்டாக்கி, விரலை வெட்டி, முதுகில் வந்து ஊக்கு போட்டு, தலைகளை தொங்க வச்சு, அப்புறம் இந்த கழுகு மரம்னு சொல்லுவானுங்க, அதெல்லாம் எங்களுடைய நோக்கம் அல்ல. அப்படி சொல்கிறார் பார். அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நாங்கள் தீடுவோம் தீமைக்கு, நாங்கள்
தீயது இன்னும் வேரோட பிடுங்கிடுவோம். தீமை என்பது இருக்கவே கூடாது. முளையிலே கிள்ளி எறிவது தான் நாங்கள். அதான் சொல்கிறார். ஆனால் நாங்கள் தீயிடுவோம் தீமைக்கு, கொள்ளை அடிப்போம் மக்கள் உள்ளங்களை, கொள்ளை அடிப்போம் மக்களுடைய உள்ளங்களை. அப்புறம் பாருங்க, அப்புறம் என்னது, அறிவு பொருட்களை நாங்கள் கொள்ளை அடிப்போம் மக்களின் உள்ளங்களை, அறிவு பொருட்களை. ரோட்டில் போகிறவன் தாலியே இல்லை, ரோட்டில் போகிற எவ்வளோ பெற்ற ஒரு பாப்பா 3 வயது பெண்ணை பாலியல் பண்ணுறது இல்லை, திருடுறது இல்லை, ஆட்டையை போடுறது இல்லை, கொள்ளை அடிக்கிறது இல்லை, கண்ணு இப்படி இமை சாய் இப்படி இப்படி இமை லைட்டாக சாயறதுக்கு முன்னாலே வீட்டில் இருக்கிறதெல்லாம் அழுட்டு போயிடுறான்யா. அதை விட்ரு, தமிழ்நாட்டையே சொந்தமாக மிலிட்ரிக்காரன் கொடுத்த பஞ்சமி லேண்ட்ஸ். மிலிட்ரிக்காரன் அந்த காலத்தில் இந்த தலித்து மக்கள் அந்த இருந்தாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து இந்த வெள்ளைக்காரன் போகிறான், நான் போகிறாங்களா போறியா, பணம் இல்லை, எல்லாம் போரில் போயிடுச்சு பணம் டோட்டலாக. பிரிட்டிஷ்காரன் எல்லாம் காலனி ஆட்சி தானே, காசு இல்லை, அது இல்லை. சரி கருமந்தா அப்படி சுதந்திரத்தை இப்படி சொல்லிட்டு மெயின்டைன் பண்ண முடியல. எப்படி காலனிகளை மெயின்டைன் பண்ணுவது, அங்கே ஏகப்பட்ட காலனிகள் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். போரில் கீரங்க அது இது எல்லாம் அழுகி நினைஞ்சு 10 பைசா இல்லை. பார்த்தான், இதுக்கப்புறம் நம்மளால் இது செட் ஆகாது, எப்போ அதெல்லாம் புடி உன் சுதந்திரத்தை நீ ஏன் வாங்கிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவன் போகும்போது, அப்போ இந்த தலித்து மக்கள் இருக்காங்களா, அவங்களாம் போய் கேட்குறாங்க, எப்பா நீங்களாம் போயிருங்க, திட்டு பசங்க, மோசமான திட்டு பசங்க, சுல்தான் பயங்கரமான அயோக்கிய பசங்க இருக்கிறானுங்களேப்பா, எங்களுக்கு எப்படிப்பா, நாங்கள்லாம் என்னப்பா செய்யும்போது அப்போ சொல்கிறோம். அவன் கொடுக்குறான் 9 லட்சம். யார் வெள்ளைக்காரன் எவ்வளோ கொடுக்குறான்? 9 லட்சம் கோடி. 9 லட்சம் கோடி நிலங்களை பஞ்சமி மீது அந்த பறையர்கள் அதான் அவங்களுக்கு கொடுக்குறான். கொடுத்துட்டு தான் போகிறான். அதெல்லாம் இவனுக்கு ஆட்டையை போட்டானுங்க. இப்போ தலித்துலாம் எங்கே இருக்கிறான்? அதான் இப்போ ஒரு ஊரில் அந்த மலம் கலந்த நீரை என்னது இன்னமும் ஒரு வெங்கை வயலை மலத்தை குடிச்சிட்டு கிடக்குறான் தலித்து கிழித்துலாம். ஆமாம், பறையர்கள் எல்லாமே பசி பட்டினியில் வாடின்னு இருக்கிறான். அவனுங்களுக்கு போகும்போது வெள்ளைக்காரன் 9 லட்சம் கோடி ஹெக்டரோ ஏதோ நிலங்களை கொடுத்துக்கிட்டு போனான். அதையும் இவனுக்கு ஆட்டையை போட்டானுங்க, திருட்டுனாங்க. அவனுங்களுக்கு இவன் ஓட்டு போடுறான், ஜால்ரா போடுறான், படிக்காத காட்டான். அவங்க தான் முந்தையர்கள் அப்படின்மா. மூஞ்சியும் மகரையும் பாரிச்சு கும்புடி பூண்டியை தாண்டனாவே வச்சிடுவான். உலகத்தில் எல்லா இடத்துலையும் தமிழர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தமிழ் பேசுவதில்லை. தமிழ் பேசுறவங்களாம் உதப்பான், தமிழ் பேச அடி வாங்குவான். அதுக்காக அந்த ஊரில் போய் வேறு அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி பாஷையை தெரிஞ்சு வச்சுருப்பான். அந்த பாஷையில் பேசுவான், இல்லை கம்முன்னு வாய முடியுன்னு கம்முன்னு இருந்துருவான், இல்லை உதவாங்குவான். அதான் தமிழரின் நிலைமை. இங்கே மொழிப்போர் மயிர்ப்போர் எல்லாம் நிறைய பாஷைங்களை படிங்கப்பா. நீ வெளியூரில் தான் போய் சம்பாதிக்க முடியும். உள்ளூரில் நக்கின்னு தான் பிச்சை தான் எடுப்பேன். வெளியூரில் போய் நீ வந்து வாழ வேண்டும் என்றால் உனக்கு நிறைய மொழிகள் வேண்டும். மொழிகள் வந்து அறிவு அல்ல, அது ஒரு வழிகாட்டி, ஒரு பாதை, அவ்வளோதான். அதை தேர்ந்தெடுத்து படிங்க. அவன் சொல்லுவான், திருட்டு பையன் காரணம் போகிற நீ அடிமையாக இருக்கணும்னு உன்னை படிக்க வேணான்னுவான். இவன் சொல்லுவான், அதனால் நீ படிக்காமே இருப்பியா, பைத்தியக்கார ராஸ்கல்ஸ். சரி விடு. அப்போ அங்கே பாரு, புரட்சி என்பதும் பயந்து விடாதே. என்னது சகோதரி, புரட்சி என்றதும் பயந்துடாத. இது ஆலை தீர்க்கும் ஆயுத புரட்சி அல்ல, குத்தி கிட்டி ஒன்று சாவடி இருக்கிற புரட்சி அல்ல. ஆமாம், என்னது புரட்சி அல்ல. அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி அடிச்சு மூஞ்ச கிழிக்கிறதுலாம் எங்களுக்கு நம்பிக்கைலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ என்ன இருக்குது? ஆனால் நாங்கள் தீடுவோம் தீமைக்கு. தீமையை ஒரு நாள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஒத்துழைக்கவே மாட்டோம். ஒத்துழையாமை திருட்டு பயலா, உன் பேச்சு நான் கேட்கவும் மாட்டேன், ஒத்துழைக்கவே மாட்டேன், உனக்கு நான் ஒத்துழைக்கவே மாட்டேன். ஒத்துழையாமை. காந்தியை நினைத்துப்பார், ஒத்துழையாமை இயக்கம், அதை நினச்சிப்பார். அகிம்சை, அதை நினைத்துப்பார். ஸோ அப்போது தீயிடுவோம் தீமைக்கு, கொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை. எப்படி கொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை, குவித்து வைத்து அனுபவிப்போம். என்னத்தை? அறிவு பொருட்களை குவித்து வைத்து, அறிவு பொருட்களை கண்டவுடன் எங்கிருந்தாலும் எடுத்து வந்து குவித்து வைத்து கொண்டு அப்படியே அனுபவிப்போம் அறிவு பொருட்களை. எப்பேற்பட்ட வாசனம்! கத்தி எடுக்காத, ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி.
அது கத்தி எடுக்காத, ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி. அதுதான்டா இளைஞர்களே உங்களுக்கு தேவையானது. அதுதான் உங்களுக்கு தேவையானது வாலிப பெண்களே. அதுவும் இந்த காலகட்டத்தில் 2025ல் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2026 என்பது மிகப்பெரிய ஒரு புரட்சி நாடாக இருக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு அற்புத நாடாக இருக்க வேண்டும். மிகப்பெரிய 60 50 60 70 ஆண்டுகளாக தீயில் கருகிக் கொண்டிருக்கும் ஏழை மக்களின் விடுதலையை அன்றுதான் 2026 தான் உண்மையான விடுதலை வரப்போகிறது. இப்பொழுது நீ சுதந்திரம் அடைந்தாயா என்றால் இல்லை. ஆமாம். அப்புறம் சரி, என் வழி தனி வழி. இப்போ டைலாக் வரலாம். இங்கே பாருங்கள், இது 2வது விஷயம். என் வழி தனி வழி. நம்ம இப்போ ரஜினிகாந்த் மேட்ரு இது. 1900 அது முடிஞ்சிச்சு. அது முடிஞ்சிச்சு. இப்போ 1991 வெளியான படையப்பா படத்தில் வெள்ளியாக வரும் ரம்யா கிருஷ்ணனிடம் சவால் விடும்போது ரஜினிகாந்த் ஸ்டைலாக பேசும் என் வழி தனி வழி, ஏன் வழி தனி வழின்னு வரல, அது என்ற பஞ்சி டைலாக் மிகவும் பிரபலம். சரிதான், உண்மைதான். அந்த டைலாக் ரொம்ப பஞ்சி. இதே பஞ்சி டைலாகை 24 ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் பேசியிருக்கிறார். எவ்வளோ? 24 ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இந்த டயலாகை பேசியிருக்கார். எப்படி என்று பார்ப்போம் வாருங்கள். இது பலருக்கு ஆச்சரியமாக கூட இருக்கும். ஆமாம், ஆனால் உண்மை. 1975 வெளியான நாளை நமதே படத்தில் ஒரு காட்சியில் வில்லன் நம்பியாரின் மகன் கோபத்தில் எம்ஜிஆரை தாக்கி விடுவான். அதில் நம்பியார் தான் வில்லன், மகன் யாரோ ஒரு இந்திய நடிகர். அந்த படம் ஹிந்தி பையன் நினைக்கிறேன், சரியா தெரியல. சரி, அப்போ எம்ஜிஆரை தாக்கி விடுவான். ஆமாம், நம்பியாரின் மகன் கோபத்தில் எம்ஜிஆரை தாக்கி விடுவான். பதிலுக்கு நான் கொடுத்து பழக்கம், வாங்கி பழக்கம் அல்ல. எப்படி கொடுக்குற கையா, பொன்மலர் செம்மல், கொடுத்து சிவந்த கரங்கள். அது அள்ளி அள்ளி பணத்தையும் கொடுக்கும், அடி மூஞ்சியும் கிழிக்கும். அப்படிப்பட்ட கரங்கள், அற்புத கரங்கள், பொன்மனச் செம்மல், வாரி வழங்கிய கண்கள். உலகத்தில் ஒரு பயலும் கிடையாது, ஒரே ஒரு பயம் கூட கிடையாது. ஒரே ஒரு சொந்த பணத்தை தான் ஒரு முதலமைச்சராக இருந்து கூட ஒரு 10 பைசா அந்த பதவி வகுத்ததனால் அதிலிருந்து எடுத்து உண்ணாதவர். தன் சொந்த பணம், தன்னுடைய சினிமா தயாரிப்பு, தன்னுடைய விநியோகம், அவருடைய படங்களை அவர்களே வியாபாரம் செய்வார்கள். அவர்களுடைய ஆமாம், எல்லாமே அப்படி தான். சரி, அதை பற்றி பேசலாம், அப்புறம் எங்கே போயிடும். ஓகேவா? படத்தில் ஒரு காட்சியில் வில்லன் நம்பியாரின் மகன் கோபத்தில் எம்ஜிஆரை தாக்கி விடுவான். பதிலுக்கு நான் கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லை என்று கூறியபடி அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு குத்து விடுவார். பின்னர் தந்தையும் மகனையும் அலட்சியமாக பார்த்தபடி என் வழியே தனி வழிக்கு போவார். அப்போவே 24 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் வழியே தனி வழி. எல்லாம் அங்கேருந்து சுட்டு தான் இல்லையா, அவர் ஃபோட்டோ வச்சு தானே பழப்பு நடத்துகிறானுங்க. அவர் ஃபோட்டோ மாதிரி நான் கூட அவர் ஃபோட்டோ பின்னால் வச்சுன்னு தான் பேசினுக்கிறேன். சரி என்று சொல்லிவிட்டு கிளம்புவார். அப்புறம் இன்னொரு விஷயம், மர்மயோகி படத்தில் எம்ஜிஆர் பேசும் ஒரு விஷயம். மர்மயோகி படத்தில் கருணாநிதி தான் கதை வசனம் எழுதினார் என்று நினைக்கிறேன், சரியா தெரியல. வேணா கூகுளில் போய் பாருங்கள், கிடைக்கும். சரியா? மர்மயோகி படத்தில் எம்ஜிஆர் பேசும் கரிகாலன் குறிவைத்தால் தவறாது, கரிகாலன் குறிவைத்தால் தவறாது, தவறுமானால் குறி வைக்க மாட்டான் என்று சொல்வார். அப்படி அது தவறும்னா குறியே வைக்க மாட்டான். எப்படியா குறியை கவனி போவான்பா, அது எதுக்கு குறியை வச்சுக்கணும், மயிரை பிடிக்கணும், கற்று காட்டிக்கணும். கரிகாலன் குறி வைத்தால் அது தவறாது, அப்படி தவறிவிடும் என்று என் மனம் சொல்லும். ஆனால் குறியே வைக்க மாட்டான், கம்னு போடுவான். அது மாதிரி அது ஒரு டைலாக். அப்புறம் மற்றொரு காட்சியில் கதாநாயகியுடன் எம்ஜிஆர் இருக்கும்போது அறைக்குள் திடீரென்று வில்லன் வீரப்பா விடுவார். அதே படத்தில் தான் வில்லன் நம்ம கதாநாயகி கூட எம்ஜிஆர் இருக்கிறாரு. அப்போ வில்லன் வீரப்பா அங்கே விடுறாரு. வந்துடும் பொழுது அப்போ வீரப்பா அட்டகாசமாக சிரித்து கொண்டே என்ன முகத்தில் ஆச்சரிய குறி என்று கேட்பார். அவர் எப்பவுமே வீரப்பா அப்படி தான் நான் ரொம்ப சிரித்தேன். ஆமாம், என்ன முகத்தில் ஆச்சரிய குறி என்று கேட்பார். அதுக்கு எம்ஜிஆர் ஆம், ஆச்சரிய குறி தான். எப்படி என்ன முகத்தில் ஆச்சரிய குறி அப்படின்னு வரும். யார்? எம்ஜிஆரை பார்த்து வீரப்பா. அதுக்கு எம்ஜிஆர் ஆம், ஆச்சரிய குறிதான்,
ஆச்சரியக்குறி எப்படி இருக்கும்? அப்படி அப்படி நீட்டாக இருக்கும். மேலே ஒரு சின்னோண்டு புள்ளி இருக்கும். ஆச்சரியக்குறி பார்த்துருக்கீங்களா? இப்படி இப்படி இருக்கும். மேலே ஒரு சின்ன புள்ளி இருக்கும். அதுக்கு அவர் சொல்கிறாரா, ஆம் ஆம் ஆச்சரியக்குறிதான், அதுவே சற்று வளைந்தால் கேள்விக்குறியாயிடும். அதுவே சற்று வளைந்தால் ஆச்சரியக்குறி இப்படி இருக்குது இல்லையா மேலே, அதுவே லைட்டாக அப்படி வளைச்சா கேள்விக்குறி ஆகிடும். கொஸ்டின் மார்க். என்னது? கொஸ்டின் மார்க்காக மாறி விடும். கேள்வி. ஆமாம். என்ன ஆகிடும்? கேள்வி. அதற்கு ஆம் ஆச்சரியக்குறிதான், அதுவே சற்று வளைந்தால் கேள்விக்குறியாகிவிடும். கேள்விக்குறியும் அறிவாலும் ஒன்று போல் தான் இருக்கும். அப்போது சொல்கிறாரு பாருங்க, கேள்விக்குறி இப்படி இருக்குதுல்ல, கேள்விக்குறி இப்படி தானேப்பா இருக்கும். அதுவும் அறிவாள்னா கத்தி, அதுவும் கேள்விக்குறி மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். அருவாள் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இங்கே பிடிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அருவாளை பாருங்கள், இப்படி தான் இருக்கும். கேள்விக்குறி மாதிரி பிடிச்சி தலை அந்தாண்ட போயிடும். அந்த மாதிரி தான் நம்ம தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன். அப்போ அவர் சொல்வார், அதுவே சற்று வளைந்தால் கேள்விக்குறியாகிவிடும். கேள்விக்குறியும் அறிவாலும் ஒன்று போல் தான் இருக்கும் என்பதை மறந்து விடாதே அப்படி சொல்வார் என்பார். அதே மாதிரி மதுரை வீரன் படத்தில் ஒரு காட்சி, அரசு சபையில் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டு இருக்க எம்ஜிஆர். ஆமாம், குற்றவாளியாக இருப்பார். அவர் தலித்து அந்த படத்தில் அப்படி தான். ஆமாம், இருக்க எம்ஜிஆர் ஒருவனை குற்றவாளியாக விடலாம், ஆனால் நிரபராதி என்று நிரூபிப்பது தான் கடினம். ஒருத்தவனை ஈஸியாக குற்றவாளி ஆகலாம், ஆனால் நிரபராதி என்று அவனை நீ வந்து நிரூபிப்பது இருக்கிறது, அது ரொம்ப கஷ்டம். இன்றைய நீதித்துறைகள் எல்லாமே சொல்லிட்டாங்க, எல்லாம் சிபிஐ கிட்ட கொடுத்துட்றாங்க. எப்பா ஐயோ இந்த திருட்டு பசங்க, அரசாங்கம், அதிகாரம்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. பணக்கார பசங்களுக்கு தான் அது சாதகமாக இருக்குது, திருட்டு பசங்களுக்கு தான் அது சாதகமாக இருக்குது. அல்லக்கை நொல்லக்கை திருட்டு பயல்களுக்கு தான் இந்த நீதி கோர்ட்டு எல்லாம் வந்து ஒத்துழைக்குது. அதனால் தயவு செஞ்சு பாமர மக்களே நீதிமன்றங்கள் தேடி வராதீர்கள். பாமர மக்களே நீதிமன்றங்கள் தேடி வராதீர்கள். உங்களுக்கு இங்கு நீதி கிடைக்காது. இங்கு நீதி யாருக்கு கிடைக்கும்? திருட்டு பையன், புறம்போக்கு, எச்சம், முள்ளம் மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறவன், இந்த தலைவன், கிளைவன், கக்கூஸ் கழுவுறவன், நிறைய பணம் லட்சமாக வச்சிருக்கிறவனுக்கு தான் இங்கு நீதி துணை புரிகிறது. ஆதலால் பாமர மக்களே தயவு செய்து கோர்ட்டுக்கு வராதீங்க, நீதிபதிகள் சொல்லுகிறார்கள். சில வழக்குகளை அவர்களே இந்த ஜொமேட்டோ முறையில் எடுத்து இப்போ இதெல்லாம் நடக்குது. இப்போ ரீசெண்ட்லி கொஞ்ச நாளாக நல்ல விஷயமா இருக்குது. ஆமாம், நீதிபதிகள் வந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து அவங்களுடைய மனம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ நாளாக அவங்களும் ஒரு மாதிரி தான் பெட்டி வாங்குறவங்கள தான் இருந்தாங்க. இப்போ என்னமோ தெரியல, அவங்க மனதுக்குள் நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டு இப்பொழுது அவர்களே தானாக முன் வந்து நிறைய ஜொமேட்டோ வழக்குகளை தோண்டி எடுத்து அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம். ஆமாம், நம்ம ஜான் ட்ரம்ப் எப்படி பழைய விஷயங்களெல்லாம் எப்படி நோண்டி நுங்கெடுக்கிறார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீதித்துறை கொஞ்சம் மாறிட்டு வருது. சந்தோஷமாக இருக்குது. நானே நீதிபதிகளை பயங்கரமாக திட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ இதை பார்க்கும்பொழுது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. என்னடா நம்ம நீதிபதிகளெல்லாம் திட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் மதுரை வீரன் படத்தில் அரசு சபையில் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டு இருக்க எம்ஜிஆர் ஒருவனை குற்றவாளியாக்கி விடலாம், ஆனால் நிரபராதி என்று நிரூபிப்பது தான் கடினம். ஆமாம், ஈஸி. 8 கோடி பேரையும் குற்றவாளி, 8 கோடி பேரும் குற்றவாளி தான்யா. 8 கோடி பேர் இருக்கிறான் தமிழ்நாட்டில். சரி, ஒரு 4 கோடி பேர் குற்றவாளின்னு வச்சுக்கியேன். அந்த 4 கோடி குற்றவாளிகளும் வெளியில் சுற்றின்னு இருக்கிறாயா, அப்பாவி உள்ளே இருக்கிறாயா ஜெயிலு உள்ளார. அவனை குற்றவாளி இல்லை என்று நிரூபிப்பது அவ்வளோ கடினம். ஸோ அதுதான் அப்படி கடினம் என்பார். அதே மாதிரி சிரித்து வாழ வேண்டும் என்ற ஒரு படத்தில், சிரித்து வாழ வேண்டும் என்ற ஒரு அற்புதமான படம், டபுள் ஆக்ட். அதுலேயும் எம்ஜிஆர் டபுள் ஆக்ட் தான். அதில் வந்து இப்படி சொல்லுவார், அதிகமாக வளையிற வில்லும் அதிகமாக வளையிற மனிதனும் ஆபத்தின் அறிகுறிகள்னு எனக்கு மிக நல்லாகவே தெரியும் என்பார். என்ன படத்தில்?
இந்த சிரித்து வாழ வேண்டும் என்ற ஒரு படத்தில் ஒரு அற்புதமான ஒரு பஞ்சி டயலாகு. எல்லாமே பஞ்சி டயலாக் தான். இன்றைக்கி இருக்கிற பஞ்சி டயலாக் மாதிரி அப்படியே பஞ்சி டயலாக்ஸுங்க. எப்படி பாருங்கள், அதுக்கு வந்து பதில் சொல்கிறாரு, அதிகமாக வளையிற வில்லும், அதிகமாக வில்லு இருக்குது, அதிகமாக வளைஞ்சாலும் அதே மாதிரி அதிகமாக வளையிற மனிதனும் ஆபத்தின் அறிகுறி. ஆமாம், அதிகமாக வில்லு வளைஞ்சா உடஞ்சி போடும், குறி வச்ச இடத்துல அம்பு போய் தாக்காது. அதிகமாக ஒருத்தர் அப்படியே அப்படியே அந்த ஜெயலலிதா சமாதியை அங்கே போய் அப்படி தவழ்ந்து, அப்புறம் இன்னொருத்தர் யார் அந்த சசிகலா காலில் அப்படியே அந்த தவக்குள்ள மாதிரி அந்த குழந்தை பாப்பாவா, பேபி. ஆமாம், பேபி கிடையாது. ஆனால் இங்கிலீஷில் வந்து அது நிறைய இருக்குது. பார்ன் பேபின்றது வந்து ஒரு 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 3 நாள் அந்த மாதிரி ஒரு வாரத்துக்குள்ளேன்னு வச்சுக்கேன், அது பார்ன் பேபி. அப்புறம் அது வந்து ஒரு வயசு வந்ததுன்னு வச்சுக்கேன், பார்ன் பேபி. தென் வந்து பார்ன் பேபி, அதுக்கப்புறம் இன்ஃபேண்ட்டு, அதுக்கப்புறம் அது ஒரு இன்ஃபேண்ட்டில் இருந்து அப்புறம் டாட்லர், அது ஒரு 4 வயதே என்னமோ அந்த பாப்பா, டாட்லர்னு சொல்லுவாங்க, டாட்லர். அதுக்கப்புறம் 5 வயசு 6 வயசு இது வந்து சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் வந்து சைல்டுக்கு அப்புறம் வந்து அது அப்புறம் வந்து இன்னும் ஒரு 8 9 வயதை வந்து ஆமாம் ப்ரீ டீன் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அந்த 12 15 வயது டீனேஜர் அப்படி சொல்லுவாங்க. 18 வயது வந்துட்டால் அடல்ட்டுன்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது பாருங்கள். ஒரு பார்ன் பேபி, அதுக்கு அப்புறம் வந்து இன்ஃபேண்ட், அதுக்கு அப்புறம் வந்து இன்ஃபேண்ட்டு, அப்புறம் வந்து டாட்லர், அப்புறம் சைல்டு, அப்புறம் ப்ரீ டீன், அதுக்கப்புறம் வந்து டீனேஜர், அப்படி அடல்ட்டு. ஒரு பாப்பா பிறந்து 18 வயதுக்கு உள்ளார அது எத்தனை அது உள்ளார எத்தனை பரிமாண வளர்ச்சிகள் பாருங்கள். ஸோ அது எதுக்காக சொல்கிறேன்னா அது அப்படி தான் நான் சொல்லுவேன். சரி எதுக்கு சொன்னேன்னே எனக்கே தெரியல. அப்போ இப்படி பதில் சொல்லுவேன். அதிகமாக வளையிற வில்லும் அதிகமாக வளையிற மனிதனும் ஆபத்தின் அறிகுறின்னு எனக்கு மிக நல்லாவே தெரியும். எனக்கும் தெரியும் அது விஷயம். ரொம்ப வளைஞ்சி கொடுத்து ரொம்ப அப்படியே ரொம்ப வளைஞ்சி கொடுப்பான். மாப்பிளே அப்படியே சறுக்குன்னு வயிற்றுல ஏற்றிடுவான். வளைஞ்சி நெளிஞ்சி அப்படியே கண்ணுக்கு எதிர்க்க ப்ரூட்டஸ் நீயுமா அப்படி யார் சீசர் சொன்னான் பாரு, கூட இருந்த குத்தி கொண்டுடுவான். திருட்டு பசங்க அந்த மாதிரி இருப்பான். உன் பக்கத்தில் கூட இருப்பான், பார்த்துக்க. என் பக்கத்தில் ஒரு மயில் கூட போகிறாங்க, என் பக்கத்தில் இயற்கையின் பிள்ளை, என் பக்கத்தில் நீங்களாம் நெருங்கவே முடியாது, நான் அந்த இடத்துல இருக்கிறவன், ரைட்டா? சரி, அதை விடு. அதுக்கப்புறம் நம் நாடு என்ற ஒரு படத்தில் ரங்காராவ், நம் நாடு படம் ரொம்ப அருமையான படம். ரங்காராவ் கிட்ட ஒரு டைலாக், என்ன டைலாக், பஞ்ச் டைலாக், எப்படி பேசுவார்னா இப்படி பேசுவார். என்னோட முதல் என்ன தெரியுமா? முதல் மீன்ஸ் வாட்ட சொத்து முதல். என்னோட முதல் என்ன தெரியுமா? என்னுடைய நாணயமும் மக்கள் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையும் தான். அதுக்கு என்றைக்குமே மோசம் வராது என்பார். புரியுதா? என்னுடைய மூலாதாரம் என்னுடைய வாட் இஸ் இட் இன்வெஸ்ட்மெண்ட். what is my investment, man? Tell me, I'm asking you people, what is my investment? My investment means என்னுடைய மூலதனம். what is it? அது என்னதுன்னா அதான் என்னுடைய முதல் மீன்ஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட், பணம். அதான் முதல் என்ன தெரியுமா? என்னுடைய நாணயமும் அப்புறம் மக்கள் என் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையும் தான். அதுக்கு என்றைக்குமே மோசம் வராது, கண்டிப்பாக. அது உண்மை. இன்ன வரைக்கும் உலகத்தில் எங்கெங்கேயோ வாழக்கூடிய நாட் ஓன்லி தமிழ் பீப்புள்ஸ், not only English peoples, not only Hindi peoples, not only all the peoples man in the world. உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் உள்ளத்துலேயும் எம்ஜிஆர் நிறைந்து இருக்கிறார். அவர்களை மகிழ்வித்து கொண்டிருக்கிறார் இன்று கூட. இன்றைக்கும் நிறைய கிராமங்களில் எம்ஜிஆர் இன்னும் உயிரோடு இருக்கிறதா நினச்சிக்கின்னு இருக்குதுங்க சில கேள்விங்க. சரி, அதை விடு. அதுக்கப்புறம் வந்து அப்படி அந்த மாதிரி தான். அப்புறம் 1000ல் ஒருவனில் ஒரு டைலாக் ஒன்று இருக்குது, பஞ்சி டைலாக். என்னது? 1000ல் ஒருவன் படத்தில் எம்ஜிஆர் பேசுவார். நம்பியார் வந்து அவர்கிட்ட ஒரு மாதிரி மதம் கொண்ட யானை என்னை செய்ய தரையுமா அப்படின்னுவார். யார்? நம்பியார் எம்ஜிஆர் கிட்ட. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? உடனே எம்ஜிஆர் சொல்லுவார், சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்றுவிடும் அப்படின்வார். எம்ஜிஆர் என்ன சொல்லுவார்? சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்றுவிடும் அப்படின்னு சொல்லுவார். பஞ்சி.
எங்கள் மயிர் இன்னைக்கு அவன் பஞ்சு மிட்டாய் விற்கிறப்பெல்லாம் இன்னைக்கு ஹீரோ ஆகுறான். பஞ்சு மிட்டாய் விற்பான்லப்பா, பஞ்சு மிட்டாய், அவன்லாம் இன்னைக்கு ஹீரோ ஆவான். அப்புறம் ஆனால் ஒரு சூப்பர் மேட்ரு சொல்லியே ஆகணும்ப்பா. இந்த மகா கும்பமேளா எவ்வளோ பேருக்கு நோய், சரங்கு, புண்ணு, கிண்ணு, பாவத்தை கீவத்தை கழுவுற ஒரு இடமா இருக்குது திருவேணி சங்கமம், கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமம் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு அற்புதமான ஒரு அழகி ஒருத்தவை தெரிஞ்சிருக்கு, மோனோலிசா போன்ஸ்லே அவள் பேர் போல இருக்குது. சரியா ராணி ஆயிட்டா. உலகம் எவ்வளோ ஒரு அற்புதமாக. அவள் குளிக்க போலப்பா, அவள் குளிக்க போல, பாவத்தை கழுவு போல. திருவேணியில் குளிப்பதற்காக அவள் செல்லவில்லை, அங்கே மாலை வீழ்ப்பதற்காக சென்றாள். ஒரு நரிகுரத்தி மாலையில் பாசிமணி ஊசுமானு வெப்பமுங்க, நாங்கள் பாசத்தாத தாத்த தாரே தானே 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 அந்த பாட்டு நாங்கள் புதுசா ஒரு நரிகுரத்தி இல்லைங்க, மிகப்பெரியப்பா. அது ஃபாரின் காரிலேருந்து இறங்கினா, நான் அதை பார்த்தேன் வீடியோ கிளிப்ஸ்ங்களா. வா, அதுதான் உலகம், இதுதான் இயற்கை, இதுதான் கடவுள். ஒரு நரிக்குரத்தியை, அதாவது அந்த முருகன் சாமியை கூட ஏதோ வள்ளிக்குரத்தியா ஏதோ ஒரு குரத்தியை தான் 2வது கல்யாணம் என்னமோ பண்ணியிருப்பார் இந்த முருகர் என்கின்ற ஒரு இந்து சாமி, இந்துக்களின் அவர். ஆமாம், ஒரு நரிக்குரத்திக்கு எப்பேற்பட்ட ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது, அதிகாரம் கிடைத்திருக்கு. அழகு, என்ன அழகு! உலகத்தில் இப்படி ஒரு அழகு இல்லை, அவ்வளோ பெரிய ஒரு அழகி. அதை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தியா? இதுதான் வாழ்க்கை. தெரிந்து கொள் இளைஞனே, வாலிப பெண்ணே, உன் திறமைகள் நீ செய்வது எல்லாம் அயோக்கியதானோ, புறம்போக்கு, எச்ச முள்ளமாரித்தனம். நீயும் ஒரு நரிக்குரத்தியைப் போல் கண்டெடுக்கப்பட வேண்டும். அதற்கு உன் செயல்கள் பெரிதாக இருக்க வேண்டும், ப்ராடு மைண்டட் வேணும். ஆமாம், பெருசாக முற்போக்கு சிந்தனைகள் கொண்டதாக இருக்க வேண்டும், பிற்போக்காக இருக்கக்கூடாது. சிறுபான்மையினரால் தான் இந்த திமுக ஆட்சி இன்றைக்கி ஜெயிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள் தயவு செய்து திருந்துங்கள். இயேசுநாதருக்கும் நபிகள் நாயமுக்கும் உங்களை பார்த்தா பிடிக்கிறது இல்லை. இப்போல்லாம் நீ நடிச்சுன்னுக்கிறா என்னமோ, அதெல்லாம் காலியாக போகிறீங்க. ரைட்டு, ஓகே, சரி. இப்படியாக இந்த விஷயம் முடிகிறது. இந்த பத்திரிகையிலிருந்து தான் நான் எடுத்து பேசுகிறேன். ஆமாம், ஒருவேளை இந்த பத்திரிகையில் என்ன பேசுதோ இல்லையோ, நானும் அப்படி தான் பேசுவேன். அதனால் ஐயோ இவர் என்னப்பா பத்திரிகையில் தான் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டார் நினைக்காத. நான் தானே பேசுகிறேன், நானும் அதுக்கு பொறுப்பு தான். நான் எந்த தவறு செய்தாலும் ஒத்துப்பேன், அதனால தான் சிறப்பாக இருக்கேன். புரியுதா? தவறு செய்தால் ஒத்துக்கணும், அது செய்யணும். ஸோ அப்போது இந்த விஷயம் யார் ஆமாம் ஸோ சொல்கிறாரு, தோல்விக்கு ஆமாம் தோல்வியை எதிரிக்கு பரிசளித்தே பழகியவன் நான் என்பார். எப்படியே தோல்வியை எதிரிக்கு பரிசளித்தே பிறந்தவன் நான் என்பார். ஸோ இந்த படம் இந்த படத்தில் என்ன படம் அது ஓடுது? ஆமாம், 1000 ஒருவன் படத்தில் எம்ஜிஆர் பேசுவார், நம்பியார் மதம் கொண்ட யானை என்னை சரியமா அப்படின்பார். அதுக்கு எம்ஜிஆர் ஆமாம், அதுக்கு எம்ஜிஆர் சொல்வார் தோல்வியை, ஆமாம் அதுக்கு எம்ஜிஆர் சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்றுவிடும் அப்படின்வார். அதுக்கு நம்பியார் தோல்வியே அறியாதவன் நான் அப்படின்வார் நம்பியார். அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவார் தோல்வியை எதிரிக்கு பரிசளித்தே பழகியவன் நான் என்பார். 1000 ஒருவன் படம். ஸோ 22/12/2024 தினத்தந்தியில் எம்ஜிஆரின் பஞ்சி டயலாக் என்ற கட்டுரையில் மல்லிகா நடராஜன் திருவை இங்கே இருக்குது. இந்த இடத்துல இருக்குது. தினத்தந்தி பேப்பரில் ஒரு நியூஸ் எப்போ வந்திருக்கு? 22/12/2024 வந்த ஒரு விஷயம். ஸோ இதுதான் அற்புதமான விஷயம். ஸோ எம்ஜி ராமச்சந்திரனை தேடி 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 கண்டுபிடித்து படியுங்கள். அவருடைய சேவைகளை மக்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்ளுவார்கள். ஆமாம், நிச்சயமாக அவருடைய அற்புதங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவர் இந்த மக்களுக்காக செய்த சேவைகளை நீங்கள் அறிந்து கொண்டாலே போதும். இப்போ இருக்கிற எந்த கட்சிக்காரனுக்கு நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க.
நீங்கள் இந்த மாதிரி கட்சிக்காரர்களுக்கு ஓட்டு போட்டு பாவத்தை பண்ணி 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 கங்கையில் போய் குளித்தாலும் அது சரியாகாது, எங்கே போய் குளித்தாலும் சரியாகாது. மாறாக உன் பிள்ளைகள் நீ பண்ணுற பாவங்களுக்காக நீ இந்த மாதிரி அயோக்கிய பசங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால, ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால, பாவிகளை, துரோகிகளை, தேச துரோகிகளை உருவாக்குவதால் உன் பிள்ளைகள் தினம் தினம் ஆக்சிடெண்ட்டில் நோய் வந்து உன் கண் எதிரிலேயே கொலை செய்யப்பட்டு, உன் பெண்கள் கண் எதிரிலேயே 4 பேர் 5 பேரால் பலாத்காரம் செய்யப்பட்டு, பாலியல் தொல்லைக்கு உட்பட்டு உன் கண் எதிரே சாவார்கள். இவ்வளவுக்கு காரணம் யார் என்றால் பெற்றோர்கள். இந்த மக்களும் பெற்றோர்களும் கரெக்டான சதவிகிதத்தில் ஒத்துழையாமை திருட்டு பசங்களுக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்ற ஒரு முடிவுக்கு வாழ்வீர்கள். ஆனால் உங்கள் குழந்தைகள் காப்பாற்றப்படுவார்கள். ஏனென்றால் அப்பா அம்மா செஞ்ச பாவம் பிள்ளைகளை போய் சேரும். அப்பா அம்மா செய்த பாவம் பிள்ளைகளை போய் சேரும். நன்றி. கேட்டா கேளு, கேட்காதப்ப. எங்கள் தங்கம் முரசொலி மாறன் போற்றும் எம்ஜிஆர் புகழ். இவர் கதை வசனம் எழுதி தயாரித்த படம் புரட்சி தலைவர் நடித்த எங்கள் தங்கம். ஒரு காட்சியில் தன் மகன் ஒரு குடிகாரன் என்பதால் அவனை திருத்தும்படி மரண தருவாயில் எம்ஜிஆரிடம் உறுதிமொழி கேட்பார் எஸ்.ஆர். ஜானகி அவர்கள். உன் முகத்தில் ஒரு அருள் தெரியுது, நீ நினைத்ததை முடிப்பே என்று சொல்ல, அப்போது குறுக்கிட்டு எம்ஜிஆரின் தங்கை புஷ்பலதா சொல்வார், உலகத்தையே திருத்துகிற நீ இவங்க மகனை திருத்த முடியாதா அண்ணா என்பார். இதேபோல் ஏவி ராஜன் ஒரு காட்சியில் எம்ஜிஆரிடம் இப்படி சொல்வார், இவர் ஒரு குடிகாரர் என்பதால், ஆமாம், மது கடைகளை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைக்க சொல், நீ சொன்னால் எல்லாம் நடக்கும் என்கிறார்களே என்று சொல்ல, அதற்கு எம்ஜிஆர் சொல்கிறாங்களா என்பார். இப்படம் உருவாக்கிய போது எம்ஜிஆர் அவர்கள் எம்எல்ஏ என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னொரு காட்சியில் அசோகன் எம்ஜிஆர் இறந்து விட்டதாக நினைத்து கொண்டு அவர் முகத்தை பார்த்து, அடட செத்த பிறகு முகத்தில் என்ன ஒரு கலை என்பார். இன்னும் ஒரு காட்சியில் ஏவிஎம் ராஜன் எம்ஜிஆரை பார்த்து சொல்வார், நீ சாதாரண தங்கம் இல்லை, 10 மாத்து தங்கம், எங்கள் தங்கம் என்பார். அற்புதமான ஒரு படம். முடிந்தால் அந்த படத்தை பாருங்கள். இந்த படம் எம்ஜி ராமச்சந்திரனும் ஜெயலலிதா அவர்களும் ஃப்ரீயாக நடித்து கொடுத்தார்கள் என்பது இன்னொரு பக்கம் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இதே கனி எம்ஜிஆர் வழி தனி வழி பின்பற்றுவது எத்தனை பேர்? எம்ஜிஆர் பாடலை ஒப்பிட்ட விஜய். மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த மலைக்கல்லன் படத்தில் இடம்பெற்றுள்ள எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே என்ற பாடல் வரிகள் தற்போதைய தமிழக ஆட்சியாளருக்கு மிக பொருத்தமாக உள்ளன. தேர்தலின் போது போலி வாக்கு உறுதிகளை அளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டும், தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணமாக உள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை கண்டிப்பாக ரத்து செய்வோம், நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று பிரச்சாரம் செய்து தமிழக மக்களை நம்ப வைத்தவர்கள் தற்போதைய ஆட்சியாளர்கள். ஆனால் தற்போது நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் உள்ளது என்கிறார்கள். 10/1/2025 நடிகர் விஜய் தவேக தலைவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் என் மல்லிகா பதிவிட்டவர் என் மல்லிகா
பத்திரிகை பெயர் இதே கனி மாத இதழ் பிப்ரவரி. எம்ஜிஆர் எங்களை ஈர்த்தவர். பிரதமர் மோடி புகழறாம். எம்ஜிஆர் எங்களை ஈர்த்தவர். பிரதமர் மோடி புகழறாம். தமிழகம் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பிறந்த நாள் 17/1/2025 கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி தன் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், எம்ஜிஆர் பிறந்த நாளில் அவருக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன். ஏழைகளை மேம்படுத்தவும் சிறப்பான ஒரு சமூகத்தை கட்டு அமைக்கவும் அவர் மேற்கொண்ட முயற்சிகளால் நாங்கள் பெரிதும் ஈர்க்கப்பட்டுள்ளோம். மேலும் அவர் எம்ஜிஆர் மற்றும் அவரது திட்டங்கள் பற்றிய ஒரு வீடியோ பதிவையும் இணைத்துள்ளார். எஸ் கதிரேசன் பேர்னாம் பட்டு. ஆதாரம் இதே கனி மாத இதழ் பிப்ரவரி 2025. அண்ணாவின் முக்கியத்துவம் யாருக்கு? அறிஞர் அண்ணா திமுகவை ஆரம்பித்தபோது கருணாநிதி அதில் இணையவில்லை. பெரியார் நடத்திய குடியரசு பத்திரிகையில் புனை பெயரில் அண்ணாவை தரம் தாழ்ந்து விமர்சிப்பார். பெரியார் நடத்தவிருந்த போராட்டத்திற்கு எதிராக அண்ணா பேசினார். உடனே கருணாநிதி ஐயா ஆணையிடுகிறார், அண்ணா ஊழையிடுகிறார் என்று எழுதினார். இதை சொலூஷனா சம்பத் கூறியதுடன் அதற்கு தன்னிடம் ஆதாரம் இருப்பதாக கூறியதும் கருணாநிதி அமைதியாகிவிட்டார். கருணாநிதியின் சுய ரூபத்தை அறிஞர் அண்ணா புரிந்து வைத்ததால் தான் எம்ஜிஆருக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தார். எம்ஜிஆரை போற்றும் அண்ணாமலை. எம்ஜிஆரை போற்றும் அண்ணாமலை. தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நினைவு நாள் டிசம்பர் 24 அனுசரிக்கப்படுகிறது. இந்திய அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத பெயர்களில் அவரும் ஒருவர். தமிழக மக்களுக்காக உழைத்தவர் எம்ஜிஆர். குழந்தைகளிடம் ஊட்டச்சத்து குறைபாடு தவிர்க்க காமராஜர் மதிய உணவு திட்டத்தை மேம்படுத்தி எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார். இதனால் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகமானது. தலை சிறந்த தேசியவாதியான எம்ஜிஆர் மீது பிரதமர் மோடிக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. அதை வெளிப்படுத்த அவர் தயங்குவது இல்லை. எம்ஜிஆருக்கும் பிரதமர் மோடிக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன. இருவரும் எளிய குடும்ப பின்னணியில் பிறந்து நேர்மையாலும் கடின உழைப்பாலும் மக்கள் மீது கொண்ட அன்பினாலும் உயர் பதவிக்கு சென்றவர்கள். எம்ஜிஆரின் உயரிய எண்ணங்கள் பிரதமர் மோடி இப்போது செயல்படுத்தி வருகிறார். புகழ்பெற்ற சில தலைவர்களின் வாழ்க்கையில் எந்த மறைமுக சூத்திரமும் இருப்பது இல்லை. மக்கள் மீது கொண்ட அன்பு, சமூகம் மீது கொண்ட அக்கறை என்ற ஒரே கலவை மட்டுமே அவர்களிடம் இருக்கும். அந்த விதத்தில் 1000-ல் ஒருவரான எம்ஜிஆரின் வாழ்க்கை ஒரு சகாப்தம். தமிழக பா.ஜ.க. தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் இருந்து உதவி 24/11/2024 தினமலர் கே. முருகன்.
ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன் எவ்ரிடே லைஃப். இந்த புஸ்தகம் காலாங்கடையில் கிடைச்சிது. விருப்பமானவர்கள் கேட்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன் எவ்ரிடே லைஃப். ஆங்கிலத்தில் பேச கற்றுக்கொள்ள மிகச்சிறந்த வழி. பிறர் பேசுவதை திரும்ப திரும்ப கேட்பதன் மூலம் எந்த மொழியையும் எளிதில் நாம் பேச கற்றுக்கொள்ள முடியும். ஆங்கில மொழியையும் நாம் இப்படி சுலபமாக பேச கற்றுக்கொள்ளலாம். பெற்றோர்கள் பேசுவதை அன்றாடம் கவனித்து சிறு குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் முன் தாய்மொழியான தமிழை பேசுவது இல்லையா? அப்படி இந்த புத்தகத்துடன் கிடைக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன் எவ்ரிடே லைஃப் ஆடியோ கேசட் திரும்ப திரும்ப கேட்பதன் மூலம் யாருடைய உதவியின்றி நீங்களும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசலாம். சாப்டர் 1 ஸ்பாட் 1. வீட்டுக்கு வருகை தரும் விருந்தினர் மற்றும் உறவினர் இடையே சாதாரணமாக நிகழும் ஆங்கில உரையாடல்கள். மீனா மற்றும் அங்கிள். Oh, uncle, do come in. It's so long since we met. Oh, uncle, do come in. It's so long since we met. மீனா யார்கிட்ட அங்கிள்கிட்ட மீனா பேசுகிறா. யார்கிட்ட? அங்கிள்கிட்ட. மாமாவா? வாங்க வாங்க, பார்த்து ரொம்ப நாளாச்சு. அதுக்கு அங்கிள், ரியலி டூ லாங் மீனா. ரியலி டூ லாங் மீனா. ஆமாம், ரொம்ப நாளாச்சு மீனா. அப்போது இப்போ மீனா பேசுகிறான். வி தாட் ஹி ஹேட் ஃபர்காட்டன் ஆல் ஆஃப் us அப்படி சொல்கிறான். வி தாட் ஹி ஹேவ் ஃபர்காட்டன் ஆல் ஆஃப் us அப்படி சொல்கிறான் மீனா. யார்கிட்ட? அங்கிள்கிட்ட சொல்கிறான். நாங்கள் நினச்சோம் நீங்கள் எங்கள் எல்லாரையும் மறந்துட்டீங்களான்னு. அதுக்கு அங்கிள் சொல்கிறாரு, how can I dear, should I get some time, you know? How can I dear, shouldn't I get some time? How can I dear, shouldn't I get some time? அப்படி சொல்கிறாரு. மாமா என்ன சொல்கிறாரு, அது எப்படிம்மா, எனக்கு நேரம் கிடைக்க வேண்டாமா அப்படி சொல்கிறாரு. அதுக்கு மீனா ஓகே அப்படின்ற மாதிரி. அதுக்கு மீனா வந்து, கம் இன் அங்கிள், லெட்ஸ் சிட் ஓவர் இயர் அப்படின்றா. கம் இன் அங்கிள், லெட்ஸ் சிட் ஓவர் இயர். வாங்க இப்படி உள்ளே வாங்க மாமா அப்படி சொல்கிறா. அதுக்கு அங்கிள், ஷூர், ஓகே சரி வரேன் உள்ள, அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போது ஸ்பாட்டு வந்து 2. ஸ்பாட் வந்து 2. அது வந்து பார்க்கலாம், ஏன்னா அது அந்த ஷார்ட்ஸில் முடிஞ்சிடும். இன்னொரு நாளைக்கு அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த சாப்டர் 1 ஸ்பாட் 1 பாருங்கள். ஸ்போக்கன் தெலுங்கு, தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக ஒரு மொழியை கற்று வைத்திருப்பவர் கிணற்று தவளை. பல மொழிகளை கற்றுக்கொண்டவர் நிலாவுக்கும் சென்று வர முடியும். மொழிகள் அறிவு அல்ல, வழிகாட்டி. 4 எழுத்து சொற்கள். 4 అక్షరాలు బదాలు, 4 letter words. ఉదయము కాలై, మార్నింగ్. వెలుగురు வெளிச்சம், லைட். ఆకాశము ఆకాయం, స్కై. ఆనందము మகிழ்ச்சி, ప్లెషర్. పట్టణము పట్టినం, టౌన్. நகரமு நகரம், டவுன். పల్లెటూరు పట్టికాడు, విలేజ్. சல்கைலாளி குறுகை காற்று, பிரீஸ். மைதானமு திடல், ஸ்டேஜ். விமானமு விமானம், ஏரோப்ளேன். கதலிக அசைவு, மோர். அணுகுவ அடக்கம், ஒபீடியன்ஸ், courtesy. கனகமு தங்கம், கோல்டு. புஸ்தகமு புஸ்தகம், புக். உத்தியோகமு உத்தியோகம், ஜாப். ராகதாரி நேர் வழி. ஸ்வாகதமு நல்வரவு. விவேகமு விவேகம், நாலேஜ். இரட்டை சொற்கள். ஜண்ட பதாது, டபுள் வேர்ட்ஸ். தள்ளி தண்டுருடு, தாய் தந்தையர். ராத்திரியும் பகலு, இரவும் பகலும். భార్య పార్తలు, மனைவி கணவன். சீகடி வெளுகுழு, இருளும் ஒளியும், டார்க் நைட். பாரியா
பார்த்தలు மனைவி கணவன், வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட். ஆளு மகளு பெஞ்சாதியும் புருஷனும். பாடி பண்டலு பால்வளம் பயிர்வளம். மில்க் வெல்த் அண்ட் கிராப். வாட் தட்? அப்புறம் அன்னதம்முழு தம்முழு அண்ணன் தம்பி. எல்டர் பிரதர் அண்ட் யங்கர் பிரதர். களிமி லேமுழு செழுமை ஏழ்மைகள், ரிச் அண்ட் புவர். அக்கச்செல்லலு அக்கா தங்கை, எல்டர் சிஸ்டர் அண்ட் யங்கர் சிஸ்டர். சுக துக்கமுழு சுகமும் துக்கமும், ஹாப்பி அண்ட் சாரோ. ஆங்கில அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். ஒரு மொழி தெரிந்தவன் கிணற்று தவளை. பல மொழிகளை அறிந்தவன் உலகை அறிந்தவன். உலகில் எங்கு வேண்டுமானாலும் சென்று வரலாம். மொழிகள் அறிவு அல்ல, வழிகாட்டி. பிரேக் நெக் ஆஃப் டாஸ்க். வேலையில் உள்ள மிக கடினமான பகுதியை கூட. நெக் அண்ட் கிராப் தலைகீழாக முழுவதும். நெக் அண்ட் நெக் நெருக்கமாக ஓடுகிற. நெக் அண்ட் நத்திங் வெற்றிக்காக எதையும் பணையவா வாய்த்தல். சேவ் ஒன்ஸ் நெக் தன்னை காற்றுக்கொள். நர்வ் நரம்பு. ஸ்ட்ரெயின் எவ்ரி நர்வ் முழு முயற்சி செய். நர்வஸ் உணர்ச்சி துடிப்பு. கெட் ஆன் ஒன்ஸ் நர்வ்ஸ் பொறுமையை சோதி. லாஸ் ஒன் நர்வ்ஸ் மன உறுதியை இழ. வார் ஆஃப் நர்வ்ஸ் வேதனை போர். நாடு தலையசை. லேண்ட் ஆஃப் நாடு தூக்கம். நோஸ் மூக்கு. பைட் ஒன்ஸ் நோஸ் ஆஃப் வெடுவெடுப்பாக பதில் கூறு. கவுண்ட் நோசஸ் ஆதரவாளர்களை எண்ணு. ஃபாலோ ஒன்ஸ் நோஸ் நேராகச் செல். கீப் நோஸ் டு கிரின்ஸ்டோன் இடைவிடாது வேலை வாங்கு. லீட் பை த நோஸ் இஷ்டப்படி ஆட்டி வை. மேக் லாங் நோஸ் வெறுப்பை காட்டு. நோஸ் ஆஃப் வேக்ஸ் எளிதில் திரும்பக்கூடியவர். பே த்ரூ தி நோஸ் அளவுக்கு மேல் விலை கொடு. ஹார்ட் அண்ட் நெயில்ஸ் நன்றாக பயிற்சி செய்விக்கப்பட்ட. ஹிட் தி நெயில் ஆன் த ஹெட் சரியாக செயல்படு, குறி தவறாமல் அடி. நெயில் லை டு த கவுண்டர் பொய்யை வெளிப்படுத்து, போலியை தோலுரித்து காட்டு. நெயில் அப் ஆணியில் தொங்க விடு. ஆன் த நெயில் தாமதத்துக்கு இடமின்றி. ரைட் ஆஸ் நெயில்ஸ் மிக சரியான குறைவற்ற. டூத் அண்ட் நெயில் முழு முயற்சி உடன். நேல்ட் அப் நன்றாக கட்டி அமைக்கப்பட்ட. நேம் பெயர் புகழ் பதிப்பு. இந்த நேம் ஆஃப் சார்பாக பெயரால். நேம் ய பிரைஸ் விலையை குறிப்பிடு. நேரோ குறுக்கலான நெருக்கலான. நேரோ பெட் கலரை. இங்கிலீஷ் டிக்ஷனரி. மொழிகள் அறிவு அல்ல, வழிகாட்டி, அவ்வளோதான். ஒரு மொழி தெரிந்தவர் கிணற்று தவளை. பல மொழிகளை அறிந்தவர் உலகம் அறிந்தவர். உலகம் முழுக்க சென்று வர முடியும். ஆரோ நெட். ஆரோ நெட் ஒன் ஹூ சேல்ஸ் இன் த ஏர். வான் ஊர்தியாளர், வான்வெளி கப்பலை செலுத்துபவர். அத்தன்டிக்ஸ் த ஃபிலாசபி ஆஃப் ஆர்ட் அண்ட் பியூட்டி. அழகுணர்ச்சி, கலை உணர்ச்சி, அழகு கலையியல். அஃபெக்ட் டு ஆக்ட் அப்பான், டு ப்ரொடியூஸ் அ சேஞ்ச். பாதித்தல் செய், மாறுதல் ஏற்படுத்து செயல், விளைவு உண்டு பண்ணு.
affection, boundness, love, a disease or diseased condition, பாசம், அன்பு, நோய் அல்லது நோய்வாய்ப்பட்ட நிலை. Again, once more, besides, மீண்டும், மறுபடியும், against, opposition to, இன்னு, எதிராக, மாறாக, agitation, disturbance, excitement, அமைதி காலத்தில் உணர்ச்சி கிளறுதல். Ago, in the past, gone by, past, முன்னாள், கடந்த காலத்து. Agree, to suit, to consent, to get in with another, ஒருமனப்படு, உடன்படு, ஒப்புக்கொள். Agriculture, the art of, science of cultivating the land, விவசாயம். Aground, stranded, on the land in shallow water, தரை தட்டிய, கடல் நீர் ஆழத்தின் கீழே உள்ள நில பாகம். ஸ்போக்கன் ஹிந்தி. மொழிகள் அறிவு இல்லை. ஒரு மொழியை தெரிந்தவன் கிணற்று தவளை, பல மொழிகள் அறிந்தவன் பல நாடுகளுக்கும் செல்லலாம், வேலைகளில் அமரலாம். மொழிகள் வழிகாட்டி, அவ்வளவுதான். உற்சவ் விழா, ஜல்தி ஜல்தி சீக்கிரம். சிலானா கத்துதல், சீட்டி கடிதம், மந்திர் கோவில், அந்தர் உள்ளே. முத்ரா நண்பன், கர்வ கர்வம் அகந்தை. குஸா கோபம். சுஸ சுறுசுறுப்பான. மிஸ்ர கலந்த. சாஸ்திரம். அஸ்ர கண்ணீர். பத்தர்கள். கிருஷ்ணா கண்ணன். ஜேஷட தமயன். ஜியாஹவா நாக்கு. லேஹய லேகியம், உடல் உறுப்புகள். சரீர் உடல். கருர்ந்து கழுத்து. சிறு தலை. சாதி மார்பு. மூக்கு முகம். கமர் இடுப்பு. நாக்கு மூக்கு. ஹாத்து கை. ஆங்கு கண்ணு. ஜாங்கு தொடை. காந்து காது. டாங்கு காலு. மூகு வாய். பீடு முதுகு. தாந்து பல்லு. இங்கிள்ளி விரல். ஜீப் நாக்கு. நக் நகம். ஹோண்டு உதடு. பால் மயிர். உறவுகள். மாதா தாய், பிதா தந்தை, நானி பாட்டி தாய் வழி, நானா பாட்டன் தாய் வழி, தாதா பாட்டன் தந்தை வழி, தாதி பாட்டி தந்தை வழி, பதி கணவன் பத்தினி மனைவி, புத்திர பேட்டா பிள்ளை, புத்திரி பேட்டி. மாமா மாமன், மாமி பூவ அத்தை, சசீர் மாமனார், சான்ஸ் மாமியார், ஜேட் சாலா மைத்துனன், சாலி மைத்துனி, ஜாமாதா தாமாத் மாப்பிள்ளை, துல்ஹன் மணப்பெண்ணு, பாலிகா கன்னி, பிரம்மச்சாரி. ப்ராவர்ப்ஸ் பழமொழிகள். அக்ரி வித் தின்னர் அட்வைசரி தென் கோ டு லா. சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவதே மேல். All actions are judged by the motives prompting them. நோக்கங்களே செயல்களின் உரைகள். All are not hunters that bow the horn. துப்பாக்கி தூக்கி வரலாம் வேட்டைக்காரர்கள் அல்ல. All are not hunters that bow the horn.
Adversity makes a man wise, not rich. துன்பம் ஒருவனை செல்வனாக்கா விடனும் அறிவாளியாக்கும். Adversity makes a man wise, not rich. துன்பம் ஒருவனை செல்வனாக்கா விடனும் அறிவாளியாகும். Adversity is sweet milk is philosophy. இன்னலின் இன்சுவை போல தத்துவம். Adversity is sweet milk is philosophy. புயலுக்கு பின்னே அமைதி. After a storm comes calm. After storms come calm. After a storm comes calm. புயலுக்கு பின்னே அமைதி. After black clouds clear weather. கருத்த மேகங்களுக்கு பின் வானிலை தெளிவாகும். After black clouds clear weather. After black clouds clear weather. கருத்த மேகங்களுக்கு பின் வானிலை தெளிவாகும். Proverbs, பழமொழிகள்.